கிறிஸ்துவுக்குள் பிரியமானே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான இந்த காலை வேளையில கூட SLBM வானொலி ஸ்ரீலங்கா பகுதியில் இருந்ததா அந்த மணவாட்டி ஒலித்தை சார்ந்ததானே அருமையான தேவனுடைய தாசர்கள், அருமையான விசுவாசிகள் இந்த அருமையான செய்தியை உலகத்தின் பல வாரங்களுக்கு கொண்டு செல்கிறார்கள். அந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அருமையான வேளையில கூட நாம் இப்பொழுது பார்க்கின்றதான தலைப்பு, ஹாப்மேன் என்பவர் வரைந்த அந்த இயேசுவினுடைய திருமுகத்தை நம்முடைய கடைசி கால செய்தி சபைகளிலே எல்லா சபைகளும் அதை பயன்படுத்துகிறார்களே, அது சரியா தவறா, அது விக்கிர ஆராதனை என்கிற தலைப்பின்களாக பார்க்க போகிறோம். ஹாப்மேன் வரைந்த இயேசுவின் திருமுக படத்தை கடைசி கால செய்தி சபையிலே அல்லது வீடுகளிலே விசுவாசிகள் பயன்படுத்துவது விக்கிர ஆராதனை ஆகுமா என்கிற தலைப்பின்களாக ஒரு சிறிய செய்தி நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இந்த அருமையான வேளையிலே ஏறக்குறைய கடந்த 25-30 ஆண்டுகளாக இது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கிறது. வேதாகமத்திலே பல அதிகாரங்களிலே வசனங்களை நாம் வாசிக்கின்றோம். விக்கிர ஆராதனை, சிலை வழிபாடு என்பது தப்பு என்று வேதத்தில் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் ரோமன் கத்தோலிக்க சபையை சார்ந்தவன். ரோமன் கத்தோலிக்க சபையில ஒரு காலத்தில் இருந்தவன். அந்த ரோமன் கத்தோலிக்க சபையிலே விக்கிரங்களுக்கு முன்பதாக வணங்கியவன், சிலை வழிபாட்டை பண்ணினவன். மாதா சுரூபத்துக்கு முன்பதாக, இயேசுவின் சுரூபத்துக்கு முன்பதாக, அந்தோனியார் சுரூபத்துக்கு முன்பதாக, சூசியாவுடைய சுரூபத்துக்கு முன்பதாக, மிகாவேல் தூதனுடைய சுரூபத்துக்கு முன்பதாக, இப்படியாக நான் முழங்கால் படியிட்டு வணங்கி வந்து மெழுகுவர்த்தி ஏற்றி மாலை போட்டு அந்த படங்களை எல்லாம் நமஸ்கரித்து வந்தான். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வேதாகமத்தை, பரிசுத்த வேதாகமத்தை படிக்கின்ற நாட்களிலே நான் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வந்த பொழுது அந்த விக்கிர ஆராதனை, சிலை வழிபாடெல்லாம் தவறு என்று சொல்லி அந்த கத்தோலிக்க மார்க்கத்தை விட்டு நான் வெளிவந்த போது எனக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. நான் சிறு வயதிலேயே, நான் 8வது படிக்கின்ற வேலையிலேயே நான் கத்தோலிக்க சபையை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். ரோமன் கத்தோலிக்க சபையை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். அப்போ அந்த நாட்களிலே நான் மற்றவர்களுக்கு முன்பதாக பேசுகின்ற பொழுது கத்தோலிக்க சபையுடைய மிகப்பெரிய குற்றமாக இந்த விக்கிர ஆராதனை குறித்து நாங்கள் பேசுவோம். அப்பொழுது அந்த கத்தோலிக்க சபையில் இருக்கிறதானே அநேக விசுவாசிகள், உறவினர்கள், அந்த ஃபாதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் அந்த விக்கிர ஆராதனை குறித்து தானே அதுக்கு நியாயத்தை பல விதங்களில் கற்பிப்பார்கள். ஆனால் வேதத்தில் அதை எடுத்து வசனங்கள் எடுத்து காண்பிப்பேன். முதலாவது 10 கட்டளைகள்ல முதலாவது வசனம் என்ன? தேவனை கர்த்தர் ஒருவரே, அவரை மட்டுமே ஆராதி, அவருக்கு ஒப்பான எந்த விக்கிரகத்தையும் வைக்காதேங்கிறது 10 கட்டளையில ஒன்று. அடுத்தபடியாக வெளிப்படுத்தும் விசேஷம் வாசிக்கின்ற பொழுது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, கொலைவாதங்கள் இப்படிப்பட்டவர்கள் செய்யறவங்க பரலோகத்துக்கு போக முடியாது என்று நாம் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசிக்கின்றோம், கலாத்தியர்களையும் வாசிக்கின்றோம். சோ விக்கிர ஆராதனை என்பது ஒரு பயங்கரமான ஒரு பிசாசு. வேதாகமத்தின் பிரகாரமாக அது விபச்சாரத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த ஒரு விக்கிர ஆராதனை தெரியாதபடிக்கு ஒரு பிராட்டஸ்டன்ட் சபையோ அல்லது ஒரு பெந்தகோஸ்த மார்க்கமோ அல்லது ஒரு ஆவிக்குரிய சபையோ இருக்க முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு விட்டது, 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்டு விட்டது, 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்டு திறக்கப்பட்டு விட்டது, நாம் இப்பொழுது விளம்பர துணை சத்தத்தின் நாட்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகிற இந்த கடைசி கால செய்தி ஊழியம் தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் எல்லா ஸ்தாபனங்களையும் எடுத்து திருத்துவ ஸ்தாபனங்கள், திருத்துவம் அல்லாத ஸ்தாபனங்கள், இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்க மறுக்கிற, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஏற்றுக்கொள்ளாதே எல்லா சபைகளுமே விக்கிர ஆராதனை சபை என்று அடித்து பேசிய தீர்க்கதரிசியினுடைய செய்தியில் நம்ம இருக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு பாக்கியம். இந்த செய்தியில் இருக்கிறவங்களுக்கு விக்கிர ஆராதனை குறித்து தெரியாதா? இந்த செய்தியில் இருக்கிறவர்கள் விக்கிர ஆராதனை என்னன்னு தெரியாதா? இந்த செய்தியில் இருக்கிறவங்களுக்கு விக்கிர ஆராதனை குறித்து தீர்க்கதரிசி பிரணாம் போதிக்கவில்லையா? விக்கிர ஆராதனை என்ன என்பது தீர்க்கதரிசி பிரணாம் வாய் திறந்ததுக்கு பிறகுதான் பெந்தகோஸ்தே ஸ்தாபன சபைகளுக்கு விக்கிர ஆராதனை என்னன்னு தெரியும். அவங்க ஏதோ விக்கிர ஆராதனை என்றால் அவர்கள் ஏதோ ஒரு இந்து சொரூபங்களையோ அல்லது கத்தோலிக்க சபையுடைய அடையாளங்களையோ வைத்திருப்பதுதான் விக்கிர ஆராதனை என்று நினைக்கிறார்கள். ஆனால் நம்ம தீர்க்கதரிசி வந்ததுக்கு பிறகு அந்த காட்சியை மாறிவிட்டது. அதை குறித்து நான் உங்கள் மத்தியில பேசுகிறேன். அடுத்தபடியாக நம்முடைய கடைசி கால செய்தி சபைகளிலே, பெரும்பாலான சபைகளிலே 90% என்று சொல்லலாம், எல்லா சபைகளிலே இந்த இயேசுவுடைய திருமுகத்தை, ஹாப்மேன் என்பவர் வரைந்ததான அந்த இயேசுவுடைய திருமுக படத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அநேகர் பயன்படுத்துகிறார்கள். இதை குறித்து அதை வைக்காதவர்களும்
இயேசுவின் நாமத்தில் மாத்திரமே ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடியவர்களும், இந்த செய்தியை விட்டு வெளியே போய் விழுந்து போனவர்களும், அதே போல திருத்துவ ஸ்தாபன சபையில் இருக்கிறதானே பெந்தகோஸ்து சபையினரும் நம்மை குறித்து சொல்லுகின்ற பொழுது, இந்த பெந்தகோஸ்து சபையில் இந்த கடைசி கால செய்தியில் இருக்கிறதான இந்த சகோதரர்கள் இயேசுவுடைய படத்தை வைத்து விக்கிர ஆராதனை பண்ணுகிறார்கள். அவர்கள் யூடியூப்ல போடுகின்ற பொழுது ஜீசஸ் படத்தை வைக்கிறாங்க, பிரசங்க படங்களிலே இயேசுவினோட படத்தை வைக்கிறாங்க, இயேசு என்று அழைக்கப்படுகிற படத்தை வைக்கிறாங்க. நோட்டீஸுகளிலே, கைப்பிரதிகளிலே, புஸ்தகங்களிலே, பிரணாமுடைய செய்தி புஸ்தகங்களிலே, அட்டை முகப்புகளிலே, சீடிகள் போட்டாலும் எதை பண்ணினாலும் வீடுகளிலே, சபைகளிலே அந்த இயேசு கிறிஸ்து முகம் என்று சொல்லுகிற அந்த படத்தை வைத்திருக்கிறார்களே, அவர்கள் விக்கிராராதனைக்காரர்கள் என்று ஒரு கூட்டம் நம்மை சொல்லுகிறது உண்டு. சரி, இப்போ அந்த கூட்டத்தில் சொல்லுகிறாங்க, பிரணாம் பண்ணினாரி, பிரணாம் வச்சிருந்தாருன்னா அது வேற கதை. ஆனா பைபிள் சொல்லுகிறது விக்கிராராதனை பண்ணக்கூடாது என்று சொல்லி, அவருக்கு ஒப்பான ஒரு படத்தையோ ஒப்பான ஒரு சொர்க்கத்தையோ வைக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. அப்படி இருக்கும் போது இந்த பிரணாம் செய்தியில் இருக்கிறவங்க எப்படி அந்த படத்தை வைக்கலாம் என்று இந்த பிரணாம் செய்திலேயே ஒரு கூட்டத்தின் கேட்கத்தான் செய்யறாங்க. வெளியில சபையில் இருக்க வெளியே சபைக்காரங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. திருத்துவக்காரர்களுக்கும் செய்தி மறுப்பாளர்களுக்கும் தவறான உபதேசம் இருக்கிறதானே யெகோவா சாட்சிகள், யெகோஷுவா உபதேசங்கள், யாசுவா உபதேசங்கள், இப்படிப்பட்டதான தவறான உபதேசம் இருக்கிற ஒரு சிலர், யாசுவா உபதேசம் இருக்கிறவங்க கூட ஆப்மென்ட் பிக்சர் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க அது தப்புன்னு சொல்றது இல்லை. அவங்க திருக்கரிசி பிரணாம விசுவாசிக்கிறாங்க, தப்புன்னு சொல்றது இல்லை. அதுல ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த சத்தியத்திலே சரியே இல்லாதவர்கள், தவறா இருக்கக்கூடிய நபர்கள், கள்ள உபதேசத்தினர், அந்த யாசுவா மெசியாக்கு பிட்டா இல்லாத ஒரு சிலர் சொல்றாங்க, அது பிரணாமுடைய அந்த அது ஆப்மென்ட் பிக்சர் ஜீசஸ் படத்தை வைக்கிறது தப்புன்னு கூக்குறாங்க, கத்துறாங்க, குதிக்கிறாங்க. இதை நம்ம காணொலிகளை பார்க்கிறோம். அவருடைய முக காயினுடைய முகத்தை போல வைத்துக்கொண்டு கடினமான வார்த்தைகளை பேசி கெட்ட வார்த்தைகளாலே நம்ம எல்லாம் தூசிக்கிறதை நம் காணொலிகளில் பார்க்கின்றோம். ஆகவே அவர்கள் இன்னாருடைய வித்து என்பது நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் தேவன் நமக்கு அப்படி அல்ல. அன்பாய் நிறந்த அந்த தேவன் நமக்கு அன்பான முகத்தை கொடுத்திருக்கிறார். உபதேசங்களை கடிந்து கொள்கிறது போது கூட அன்பாய் கடிந்து கொள்ளுகிறோம். சாத்தானை போலே, மிருகத்தை போலே, சர்ப்பத்தை போலே, அவனுடைய தகப்பனாய் காயினை போலே, ஏதோ கொலைபாதகனை போல நம்ம பேசுகிறது இல்லை. ஆகவே நம்முடைய வார்த்தைகள் தீர்க்கதரிசி எப்படி கள்ள உபதேசங்களை கடிந்து கொண்டாரோ அதே போலதான் நம்ம கடிந்து கொள்கிறோம். இந்த நாளில கூட இந்த செய்தியானது கடைசி கால செய்தியில் இருக்கிறதானே தீர்க்கதரிசி செய்தி விசுவாசிக்கிற சகோதர சகோதரிகளுக்காக கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் நான் இதை தான் சொல்லுகிறேன். நம்ம பேசுகிற அந்த செய்தி எஸ்எல்பிஎம் வானொலியில் ஒளிபரப்பப்படுகிற செய்தி, தண்டர் மினிஸ்ட்ரியில ஒளிபரப்பப்படுகிற செய்தி, மேக்சிமம் எல்லாமே கடைசி கால செய்தி மனவாட்டிகளுக்கு தீர்க்கதரிசி பிரணாமை தீர்க்கதரிசி என்று விசுவாசித்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிற இந்த கூட்டத்திற்காக தான் நாம் சொல்லுகிறோமே தவிர மற்ற சபைகளுக்கோ மற்ற திருத்தவ சபைகளுக்கோ இந்த செய்தியில் இல்லாத மற்ற விசுவாசிகளுக்கோ இந்த செய்தியில் அதில் சொல்லுவதில்லை. நான் வழக்கமாக சொல்றபடி உங்களுக்கு இதுல ஒத்து வரலைனாக்க நீங்க வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு உங்க இடத்துக்கு நீங்க போயிடலாம். அநேகர் இந்த கடைசி கால செய்தியில் இருக்கிறவங்க பிரணாம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல பிரதர், தீர்க்கதரிசி ஒரு மனுஷன், அவர் தீர்க்கதரிசி என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், ஆனா பைபிள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. பைபிள் என்ன சொல்லி இருக்குது? பிரணாம் வந்து மாம்சத்திலையும் சொல்லலாம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, வேதம் என்ன சொல்லுகிறார்? இதை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 24 அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறார். லூக்கா 24 அதிகாரம் 25வது வசனத்திலே தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும் விசுவாசிக்காத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று காண்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்களிடத்தில் சொல்லுகிறார். அதற்கு அவர் சீசர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும் விசுவாசிக்காதே மந்த இருதயம் உள்ளவர்களே. இங்கிலீஷ் பைபிள்ல then he said unto them, மறுபடியும் அவர்களை நோக்கி அவர் then he said unto them, O fools, O முட்டாள்களே, and so ought to believe all that the prophets have spoken. என்ன சொல்றாரு? O fools, and slow ought to believe all that the prophets have spoken.
தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும் விசுவாசிக்காத முட்டாள்களே என்று சொல்கிறார். அப்போ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இங்கு நாம் பதிவு செய்கிறதை காண்கிறோம். எந்த ஒரு மனுஷனும், எந்த ஒரு ஊழியக்காரனும், எந்த ஒரு சாதாரண மனிதனும் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டதான ஸ்போக்கன் வேர்டை, அந்த உரைக்கப்பட்ட வார்த்தையை டிக்டேட் பண்ணுவதற்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. தீர்க்கதரிசி இதை தப்பாக சொல்லிவிட்டார், இதை சரியாக சொல்லிவிட்டார், அவருக்கு 100 மார்க் போடுகிறேன், அவருக்கு 50 மார்க் போடுகிறேன், அவருக்கு 30 மார்க் போடுகிறேன் அப்படின்னு ஒரு மனிதன் கூட சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுவான் என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம். ஒருவன் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் விசேஷம் சொல்லப்பட்டால் அது மன்னிக்கப்படும். ஆனால் ஆவியானவருக்கு விரோதமாய் விசேஷம் சொல்லப்பட்டால் அது மன்னிக்கப்படாது. ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக ஆவியானவர் இறங்கி கொடுக்கப்படுகிற செய்திதான் ஸ்போக்கன் வேர்ட், உரைக்கப்பட்ட வார்த்தை. பைபிள்ல ஏற்கனவே உரைக்கப்பட்ட வார்த்தைகள் எழுதப்பட்டபடினாலே அவை எழுதப்பட்ட வார்த்தை. அப்படின்னா அதை காட்டிலும் பவர்ஃபுல் நடைமுறை காலங்களிலே, நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற காலங்களிலே, நமது சமகாலத்தில் வாழ்ந்து மரித்து ஒரு மனுஷன் மூலமாக தேவன் பயன்படுத்திய அந்த வார்த்தைகள், அந்த உபதேசங்களை ஒருவன் மறுதலிப்பான் என்று சொன்னார், அவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவி என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அடுத்ததாக தீர்க்கதரிசி செய்தியை சந்தேகிக்க கூடாது. தீர்க்கதரிசி செய்தி முழுவதுமாக அப்சல்யூட். தீர்க்கதரிசி செய்தியை சந்தேகிக்கிறவன் இந்த செய்தியில் இருக்கக்கூடாது. எப்படி பைபிளை ஒருத்தர் சந்தேகிக்க கூடாதோ அதே போல செய்தியை சந்தேகிக்க கூடாது. நீங்கள் பைபிளை சந்தேகிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. பைபிள நிறைய ஆபாசங்கள் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய முரண்பாடான விஷயங்கள் பைபிள்ல இருக்கிறது. தாவீது 7வது குமாரனா 8வது குமாரனா அதுலயே ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது. வேதத்துல இயேசு கழுதையின் மேல் வந்தாரா, கழுதை குட்டியின் மேல வந்தாரா, அதுல நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. பரிமள தைல ஸ்திரீ தைலம் ஊற்றுறது தலையில் ஊற்றினாலா, இயேசுவின் தலையில் ஊற்றினாலா, பாதத்துல ஊற்றினாலா, இதுல குழப்பங்கள் இருக்கிறது. இப்படி எக்கச்சக்கமான முரண்பாடுகளை நான் எழுதி போட முடியும். எனக்கு எபிரேயம் தெரியும், இயேசு நாமம் தப்பு, எபிரேய நாமம் தான் சரின்னு சொல்ற கொம்பம் கூட அவன் தலையில மண்டையில அடிச்சு கேட்டா கூட அவனுக்கு இந்த விளக்கங்கள் தெரியாது. அவன் எபிரேய பைபிளை படிச்சாலும் சரி, கிரேக்க பைபிளை படிச்சாலும் சரி, இக்காலத்துக்குரிய தீர்க்கதரிசி செய்தி இல்லைனாக்க அவன் ஒரு முட்டாள், அடிமுட்டாள், அவனுக்கு சத்தியம் தெரியாது. அதனால தெரிஞ்சுக்கீங்க. அவன் கத்தலாம், குதிக்கலாம், கெட்ட வார்த்தையிலேயே நம்ம திட்டலாம், பிரசங்கப்படுத்துறது அவன் கெட்ட வார்த்தையை கூட விடலாம். அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. நம்முடைய தீர்க்கதரிசி செய்தி இல்லாம எந்த கொம்பனாலும் திறவுகோலை போட்டு வேதாகமத்தை திறக்க முடியாது. அதனால தெரிஞ்சிடுங்க. தீர்க்கதரிசி செய்தியை சந்தேகிக்க கூடாது. அடுத்தாக ஒரு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், நம்முடைய செய்தியில் இருக்கிறவங்களை பேசிருக்கிறேன். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5-6 பிரகாரம் வந்த தீர்க்கதரிசி பிரணாம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் அவதான் என்று ஏற்றுக்கொண்டால், ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் தேவன் அவர் மூலமாய் செய்தார் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால், அவர் மூலமாய் ஆயிரக்கணக்கான தீர்க்கதரிசிகள் உரைக்கப்பட்டு தப்பு தவறில்லாத நிறைவேறியது என்று நீங்கள் விசுவாசித்தால், அவர் தலைக்கு மேலே காணப்பட்ட அக்னி ஸ்தம்பம் தேவன் என்பதை நீங்கள் விசுவாசித்தால், மேகஸ்தம்பத்திலே அவர் வெளிப்பட்டு தீர்க்கதரிசிக்கு 7 முத்திரையின் வெளிப்பாட்டை கொடுத்தார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால், தீர்க்கதரிசி அநேக முறை தேவனை தரிசித்தார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால், தீர்க்கதரிசியின் மூலமாக வேதாகமம் திறக்கப்பட்டது, இதுவரைக்கும் சபை சரித்திரத்திலே இல்லாத எத்தனையோ ரகசியங்கள் தீர்க்கதரிசியின் மூலமாய் தான் வெளிப்படுத்தப்பட்டது என்பதை நீங்கள் விசுவாசித்தால், இந்த தீர்க்கதரிசியினுடைய உபதேசம் ஒருபோதும் ஒரு சின்ன இமி அளவு கூட நம்மை தவறான உபதேசத்துக்கு கொண்டு போகாது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி உங்களை விக்கிரகாராதனை பண்றதுக்கு அனுமதிப்பாரா? ஒரு படத்தை வச்சுட்டு இந்த படத்தை கும்பிடு அப்படின்னு சொல்லுவாரா? இந்த படம் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாரா? அப்படின்னு யோசனை பார்க்கணும். அப்ப அது அப்படி சொல்றாருனாக்கு அதில் ஏதோ ஒரு மறைபொருள் இருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம ஆதாம் ஏவாள் பழம் சாப்பிட்டு வந்தார்கள் என்றுதான் பாரம்பரியம் 2000 ஆண்டுகளாக சபை சரித்திரத்தில் பார்த்தோம். ஆனா தீர்க்கதரிசி வந்ததுக்கு பிறகுதான் தெரிஞ்சது அது பழம் அல்ல, அது சர்ப்பத்தினால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால், அவள் கற்பழிக்கப்பட்டாள் என்று பார்க்கிறோம். தீர்க்கதரிசிக்கு முன்பதாகவே அநேகர் இந்த காரியங்களை சிலதெல்லாம் பதிவு செஞ்சாங்க. அது பழம் என்பது பழம் அல்ல, எப்படி எப்படியோ என்னமோ சொன்னாங்க.
ஆனா திருக்கதரிசி பிரணாம் வந்ததுக்கு பிறகுதான் எல்லா காரியங்களுமே காட்சியில வந்தது. பிரணாமுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு, இவர் சொல்லியிருக்கிறாரு, இவர் அவரை பார்த்து காப்பி அடிச்சிட்டாரு, அதெல்லாம் நெவர். அப்படின்னாக்கா அது ஏன் உலகம் முழுவதும் பரவலை? லாட்கின் சரியான வெளிப்பாட்டை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் ஏன் உலகம் முழுவதும் பரவலை? ரசல் சரியான வெளிப்பாட்டை கொடுத்திருப்பார்னா ஏன் உலகம் முழுவதும் பரவலை? தீர்க்கதரிசி வந்ததுக்கு பிறகுதான், தீர்க்கதரிசி வந்ததுக்கு பிறகு அவர் தலைக்கு மேல அக்கடிஸ்தம் அடையாளத்தோடு கூட இந்த செய்தி உலகம் முழுவதும் பரவுச்சு. அவர் லாட்கினை பார்த்துட்டாரு, அவரை பார்த்தாரு, இவரை பார்த்தாருன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற வெட்டி பயிர்கள் என்ன செய்யலாம், வெட்டி நாயங்கள் பேசலாம். ஆனா உண்மை அதுவல்ல. தேவன் அவரை அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திதான் இது. ஆகவே அவ்வளவு பாஸ்டா போகுது. சர்ப்பத்தின் வித்துனாலே அந்த செய்தினாலே கடைசி கால செய்திக்கார பிரணாம் அப்படிங்கிறதா அவனுக்கு மைண்ட் செட் வருமே தவிர லார்க்கினோ மாடர்ன் சயின்ஸோ ரசலோ அல்லது வைட்டமியாரோ அல்லது எந்த ஒரு பெரிய ஊழியக்காரனும் காட்சியில் வர மாட்டாங்க. இது பிரணாமுடைய டாக்டர் ஆச்சே அப்படிதான் வருவாங்க. அடுத்தபடியாக தீர்க்கதரிசி 10 கட்டளைகளை ஒன்றான ஒரு கட்டளை பத்தி அவர் அதிகமா பிரஸ் பண்ணியிருக்கிறார். உன் தேவனாய் கர்த்தர் ஒருவர் தான் கர்த்தர். திருத்துவம் என்பது தவறான உபதேசம். இதை அவர் சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காரு. திருத்துவம் தவறான உபதேசம், அது விக்கிரக ஆராதனை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னாக்க விக்கிரக ஆராதனைங்கிறது என்ன? ஏதோ சிலை வழிபாடு, படத்தை வச்சு கும்பிடுறது மாத்திரமல்ல, நீங்கள் உங்கள் பணத்தின் மேலே நீங்கள் ஆசை வைத்தால் நீங்க விக்கிரக ஆராதனை உடையவர்கள் தான். நீங்க வீட்டு மேலே அதிகமா வீடு கட்டி எல்லாத்த காட்டிலும் பெருசா கோடி சுவரனா இருக்கணும் நீங்க ஆசை வைத்தாலும் அதுவும் விக்கிரக ஆராதனை தான். அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதுவும் விக்கிரக ஆராதனை தான். பணம் சம்பாதிக்க கூடாது என்று வேதம் சொல்லலே. பணம் சம்பாதிப்பதுதான் குறிக்கோள் என்று நீங்கள் நினைத்தால் அது விக்கிரக ஆராதனை. அது மட்டுமல்ல, நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் பண்ணிட்டு இந்த செய்தியில் இருந்துட்டு இந்த செய்தியில் இல்லாத ஒரு சகோதர சகோதரி நீங்க திருமணம் பண்ணனா, உங்க பிள்ளைகளுக்கு பண்ணினீங்கன்னா அது விக்கிரக ஆராதனை மாத்திரமல்ல, அது விபச்சாரம், ஆவிக்குரிய விபச்சாரம். நீங்க இந்த செய்தியில் இருந்துட்டு உங்கள் பெயருக்கு பின்பதாக பைபிள் காலேஜ் கொடுக்கிற பட்டங்கள், ரெவரண்ட் டு டாக்டரேட் பட்டங்கள், பெருமைக்காக, பெருமையை பீத்திக்கிறதுக்காக நீங்கள் இப்படிப்பட்டதான மூடத்தனமான பட்டங்களை நீங்கள் போட்டுக்கொண்டு உங்களை கள்ள அப்போஸ்தலர் என்று அல்லது தீர்க்கதரிசி என்றோ அல்லது பிஎஸ்டி படிச்சிருக்கிற ரெவரண்ட் படிச்சிருக்கிறேன்னு போட்டீங்கன்னா அதுவும் பிசாஸ், அது விபச்சாரம் தான், விக்கிரக ஆராதனை. கடைசி கால செய்தியில் இருக்கிற ஊழியக்காரர்கள் யாரும் உங்கள் பெயருக்கு பின்பதாக ரெவரண்ட் பிஎஸ்டி போன்ற கக்கூசில் இருக்கிற பட்டங்களை எடுத்தெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு நீங்க நினைச்சு கூடாது, இருக்கக்கூடாது. அவைகளெல்லாம் நம்முடைய செய்தி தீர்க்கதரிசி அதெல்லாம் கண்டிக்கிறார். அவைகளெல்லாம் ஆவிக்குரிய விபச்சாரங்கள், அதெல்லாம் விக்கிரக ஆராதனை என்று சொல்லுகிறார். ஒருவர் ஒரு பைக் வச்சிருக்கிறார், அதே மாதிரி பைக் எனக்கு வேணும் நீங்க அது மாதிரி வாங்கறதுக்கு முயற்சி பண்ணி பல பொய்களை பேசி லோன் வாங்கி வண்டி ஓட்டினீங்கனாலும் அது விக்கிரக ஆராதனை தான். ஜீசஸ் படத்தை மட்டும் வச்சுட்டா விக்கிரக ஆராதனை கிடையாது. நீங்கள் திருத்துவத்துல ஞானஸ்நானம் எடுத்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்தீங்கனாலும் விக்கிரக ஆராதனை. திருத்துவ சபைகளுக்கு போய் நீங்க உட்கார்ந்துட்டு என்டை மெசேஜ் எல்லாம் ரொம்ப மோசமான சபை, அங்க யாருக்கிட்டையும் அன்பு இல்லை, அங்க சரியான சத்தியம் இல்லைன்ட்டு நீங்க மறுபடியும் திருத்துவ உபதேசத்துக்கு போனா அது விக்கிரக ஆராதனை மாத்திரமல்ல, அது ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி, ஆவிக்குரிய விபச்சாரம். அதுக்கு மன்னிப்பே கிடையாது. அதை தெரிஞ்சுக்கங்க. இப்படிப்பட்டதான விக்கிரக ஆராதனை குறித்து எழுதி நிற்கிறதான இந்த தீர்க்கதரிசியினுடைய செய்தியில இயேசு கிறிஸ்துவின் படம் வைத்திருப்பது தவறு என்று நீங்க எப்படி சொல்ல முடியும்? தீர்க்கதரிசி அதை குறித்து என்ன விளக்கம் கொடுக்கிறார்? அவரது தவறாத வாக்கு தத்தங்கள், அவருடைய தவறாத வாக்கு தத்த வசனங்கள் என்கிற செய்தியில தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு சில காரியத்தை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். அந்த செய்தியில அதை படிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இப்படி தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரா, இப்படி பண்ணியிருக்கிறாரா அப்படின்ட்டு. இப்போது நாங்கள் வீட்டை விட்டு வந்த காலையில், இப்போது நாங்கள் இந்த வீட்டை விட்டு வந்த காலையில் நாங்கள் எப்போதுமே படுக்கையை விட்டு எழும்பும் போது ஜெபிக்க செல்லுவோம். நாங்கள் புறப்படும் போது நாங்களும் எங்கள் பிள்ளைகளும்
எங்கள் வீட்டின் முன் அறையில் வைக்கப்பட்டுள்ள ஹாப்மேன் வரைந்த 33 வயதில் கிறிஸ்துவின் முகம் என்ற இயேசுவின் படத்தை நோக்கியவாறு சுற்றிலும் நிற்போம். நாங்களும் பிள்ளைகளும் எல்லாரும் ஒன்றாக கூடி அவர்கள் ஒவ்வொருவரும் எனக்காக ஜெபிப்பார்கள். மனைவி எனக்காக ஜெபிப்பால், நான் அவளுக்காக ஜெபிப்பேன். அதன் பிறகு நான் கடல் கடந்து எங்கு போக வேண்டுமோ அங்கு செல்லுவேன். கர்த்தருடைய ஊழியத்திற்காக நாங்கள் எங்களையே ஒப்புவித்திருக்கிறோம். அவர் சொல்றாரு, காலையில நாங்க எந்திரிச்சோன்னா படைக்க விட்டு எந்திரிக்கும் போதே ஜெபம் பண்ணுவோம். நான் புறப்பட்டு ரெடி ஆயிட்டு கடல் கடந்து வெளிநாடுகளுக்கு ஊழியத்துக்கு போகின்ற வேளையிலே நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு முன்பதாக இந்த ஹாப்மேன் என்பவர் வரைந்த இந்த இயேசுவுடைய இந்த புகைப்படம் அல்ல, வரைபடம். இந்த வரைபடத்தை என்னுடைய முன்னாடி வீட்டு முன் ஹாலில் மாட்டியிருப்பேன். நாங்க எல்லாருமே என் பிள்ளைகளாம் வந்துருவாங்க, என் மனைவி வந்துருவா. அந்த படத்துக்கு முன்பதாக நாங்கள் இருந்து அந்த படத்தை நோக்கி நாங்கள் ஜெபிப்போம். என் மனைவி எனக்காகவும் நான் அவளுக்காகவும் பிள்ளைகள் எனக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு நான் கடல் கடந்து ஊழியத்துக்கு போவேன். நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் இயேசுவுக்காக நாங்கள் அவர் கர்த்தருடைய ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறோம் அப்படின்ற என்ன பிரதர், ஒரு தீர்க்கதரிசி 7 முத்திரைகளை வெளிப்படுத்த யாராலுமே வெளிப்படுத்த முடியாத ரகசியங்கள் வார்க்கன் எழுதினார், ரசல் எழுதினார், எத்தனையோ எழுத்தாளர்கள் 7 முத்திரைகளை எழுதினார்கள். அத்தனையும் நிறைய இது தப்பு, இது ரைட்டுட்டார், இது ரைட்டுப்பா, இது தப்புட்டார். ஆனா திருவிரிசி பிரணாம் கொடுத்த அந்த 7 முத்திரைகள் பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி ஆகு, பழுதற்ற ஒரு செய்தியாக, பழுதற்ற மன்னாவாக, குறைவில்லாத மன்னாவாக, குறைவற்ற ஜீவ தண்ணீராக, குறைவற்ற திராட்சரசமாக இருந்தது. வானத்து மன்னாவை நமக்கு கொடுத்தார். 7 தூதர்கள் சுமந்து கொண்டு வந்து சாதுரா கன்யால அந்த செய்தியை கொடுத்தாங்க. இப்படிப்பட்டதான மகத்தான தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை அநேக முறை தரிசித்ததாக அவர் செய்தியிலே சொல்லுகிறார். நான் அநேக முறை இயேசுவை தரிசித்திருக்கிறேன், அவர் என்னோடு பேசி இருக்கிறார். அதற்கு அடையாளமாக லட்சக்கணக்கான அற்புதங்கள் அவர் மூலமாய் செய்யப்பட்டது. இந்த உலகத்தில் எத்தனையோ ஊழியக்காரர்கள் அற்புதங்கள் எல்லாம் செஞ்சாங்க. ஓரல் ராபர்ட்ஸுடைய அற்புதங்களும் உண்டு. பிரணாமுடைய காலத்தில் வாழ்ந்து வருதான். ஆனா பிரணாமுடைய அற்புதங்கள் வித்தியாசமானது. அற்புதங்கள் மாத்திரமல்ல, சிருஷ்டிப்பு நடந்தது. பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார், 1 அடி செடி 7 அடி செடியாக உயர்ந்தது. அணிலை உருவாக்கி காண்பித்தார், சிருஷ்டித்து காண்பித்தார். அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய ஊழியத்திலே சிருஷ்டிப்பு நடந்தது. இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளங்கள் இருந்தது. அவர் பிரசங்கின்ற வேளையிலே அவருடைய தலைக்கு மேல் அக்கடி ஸ்தம்பம் புகைப்படத்தில் வந்தது. அதை துப்பறி உலகாவுக்கு அது புகைப்படங்களை ஆராய்ச்சி செய்கிறதான அந்த நிறுவனத்துக்கு அதை கொடுத்து அனுப்பி, இது உண்மையிலேயே ஒரு வெளிச்சம் பிரணாமின் தலைமைக்கு மேலாக இருந்தது என்கிறதானே அரசு பதிவை வாங்கிட்டு தான் அவர் என்ன செஞ்சாரு, அதை வெளியிட்டார். இப்படிப்பட்ட அக்கினி ஸ்தம்பம் அடையாளம், மேகஸ்தம்ப அடையாளத்தோடு கூட அவர் உயிரோடு நாட்களிலே அவரை எதிர்ப்பதற்கு எந்த ஒரு ஸ்தாபன போதற்கும் தகுதியற்ற நிலைமையில் இருந்தாங்க. மெய்யாலுமே தேவனுடைய மனுஷன் தான், கர்த்தரிடத்தில் வந்த ஊழியக்காரர் என்பதை ஸ்தாபனத்தார் ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய மகத்தான ஊழியம். அவர் மறித்ததுக்கு பிறகுதான் அநேகர் ஊழையிடுகிறார்கள், அநேகர் கதறுகிறார். அவர் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் எவன் எந்த கொம்பனும் அவரை அசைக்க முடியல. இப்படிப்பட்டதான மகத்தான ஒரு ஊழியக்காரரை எப்படி ஒரு படத்துக்கு முன்பதாக, புகைப்படத்துக்கு முன்பதாக அவர் நின்று ஜெபிக்க தேவன் அனுமதித்தார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் எப்படி அனுப்பினார்? இது ஒரு ஆவிக்குரிய தவறா இருந்தா, மாம்சத்துக்குரிய தவறா இருந்தால் அது மனுஷன் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லணும். இது ஒரு ஆவிக்குரிய தவற தீர்க்கதரிசி எப்படி பண்ண முடியும்? இந்த தவற பண்ணா இவரை ஃபாலோ பண்ற அத்தனை ஜெனரேஷனுமே 7ஆம் சபையின் காலத்துல ராஜாங்கிற மடையன் வர்ற வரைக்கும் இதெல்லாம் செய்வாங்களே, அந்த ஜனங்கள்லாம் இதை செய்வாங்களே அப்படின்னு அவருக்கு தெரியாதா? ஏன் அனுமதித்தார்? சரி, அவர் சொல்றார் தீர்க்கதரிசி 7 முத்திரைகளை குறித்ததான கேள்விகளும் பதில்களும் அப்படிங்கிற செய்தியிலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். செய்தியில் இருக்கிறவர்களுக்காக கொடுக்கப்படுகிற செய்தி கவனமா கேளுங்க. அந்த 7 முத்திரைகளை குறித்ததான கேள்விகளும் பதில்களும், பலமுள்ள தூதன் இறங்கி 7 முத்திரைகளை தீர்க்கதரிசிக்கு கொடுத்தார் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிக்கிறீங்க இல்லையா? விசுவாசிக்கிறீங்க. பலமுள்ள தூதன் இருக்கும் போதே கீழே 7ஆம் தூதன் இருக்கிறார் என்பதை செய்தியில வாசித்திருக்கிறோம்.
பலமுள்ள தூதன் இறங்கும் இந்த வருகையின் நேரத்திலே பூமியில் ஏற்கனவே 7ஆம் தூதன் இருக்கிறான். 7 முத்திரையின் புஸ்தகம், திறந்த புஸ்தகத்தை இந்த பலமுள்ள தூதன் 7ஆம் தூதனுடைய கரத்திலே கொடுத்தார். இந்த பலமுள்ள தூதன் கிறிஸ்து, அதை வாங்கியவர் தீர்க்கதரிசி. இதை நம்ம விசுவாசிக்கின்றோம் இல்லையா? இப்போ அந்த புக்கிலே அந்த முத்திரைகள் தேவன் கொடுத்த அந்த செய்தியிலே தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார். பரலோக பிதாவே, தேவனுடைய மகத்தான சமூகம் பரிசுத்த ஆவியானவராக இங்கு இருக்கும்போது யாருடைய படத்தை நாங்கள் வைத்திருக்கிறோமோ, யாரை குறித்து வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமோ, அவர் இப்போது எங்கே பிரசன்னமாயிருக்கிறார். அவர் தம்மை மானிட மாம்சத்தின் மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு? பரலோக பிதாவே, தேவனுடைய மகத்தான சமூகம் பரிசுத்த ஆவியானவராய் இங்கு இருக்கின்ற பொழுது யாருடைய படத்தை நாங்கள் வைத்திருக்கிறோமோ, யாருடைய படத்தை வச்சிருந்தாரு? இந்த ஹாப்மேன் வரைந்த இயேசுடைய திருமுகத்தை படத்தை சர்ச்சில் மாட்டியிருந்தார். இப்ப அவர் சொல்றார், இந்த படத்தை சர்ச்சில் மாட்டியிருக்கிறோம். யாருடைய படத்தை வைத்திருக்கிறோம்? அது உம்முடைய படம். யாரை குறித்து வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமோ அவர் இப்போது இங்கே பிரசன்னமாயிருக்கிறார், அந்த இயேசு. இந்த படத்தில் இருக்கிற இந்த இயேசு இப்ப இங்கே பிரசன்னமாயிருக்கிறார் என்று அவர் ஜெபத்துல பண்றார். நம்ம செய்திருக்கிற ஊழியக்காரங்களா சொல்றாங்க சிலர் அசால்ட்டா, அது அப்படி கருத்து, அவருக்கு நிறைய சொந்த கருத்துக்களா இருந்துச்சு, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுங்கிறது இல்லை. நான் கேட்கிறேன், புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது தசம பாகம் வாங்கணுங்கிற காரியம் எங்கேயாவது இருக்கிறதா? புதிய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாடு எப்பொழுது ஆரம்பித்தது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில். அதற்கு முன்பதாக இருந்ததெல்லாம் பழைய ஏற்பாடு தான். இயேசு வாழ்ந்த காலம், இயேசு மரித்த காலம் எல்லாமே பழைய ஏற்பாடு தான். இயேசு உயிர்த்ததுக்கு பிறகு ஆரம்பிக்கிறது தான் புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் காலங்களில் அல்லது அப்போஸ்தலர்கள் யாராவது தசமபாகத்தை வாங்கினாங்க, தசமபாகத்தை கொடுத்தாங்க, தசமபாகத்தை கொடுக்க பாஸ்டர் இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை. இந்த கடைசி கால செய்தி பாஸ்டர்கிட்ட கேட்டு பாருங்க, பாஸ்டர் எங்களுக்கு புதிய ஏற்பாட்டிலே தசமபாகத்தை குறிச்ச காரியத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு. நான் சொல்லுவேன், நம்முடைய என்டைம் பாஸ்டர்கிட்ட கேளுங்க. ப்ராஃபட் சொல்லியிருக்காரு பிரதர், தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு பிரதர், எத்தனை கோட்ஸ் வேணும்? அப்ப விசுவாசி சொல்லுங்க, அது அவருடைய சொந்த கருத்து பிரதர். பிரணாம் தசமபாகம் கொடுக்க சொன்னாரு, தசமபாகம் கொடுத்தாரு, அவருடைய சொந்த கருத்து. பிரணாம் 100 ரூபாய்க்கு பதிலாக 100 ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா 90 ரூபாய் சபைக்கு கொடுத்தாரு, அது அவருடைய சொந்த கருத்து. நாங்க கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு அப்படின்னு பாஸ்டர் சொல்லுங்க பார்ப்போம். உடனே பாஸ்டர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ தீர்க்கதரிசிக்கு எதிர்ப்பா நிக்கிற, தீர்க்கதரிசி செய்திக்கு நீ விரோதியா இருக்கிற, தசமபாகம் கொடுக்காம நீங்க அந்த பாஸ்டர் சபைக்கு நீங்க போய் பாருங்க, அந்த பாஸ்டர் மதிக்கவே மாட்டார். இன்னொன்னு சொல்றேன், புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது வெளிப்படுத்துற விசேஷத்தை விடுங்க, நிருபங்கள் சுவிசேஷங்கள் அப்போஸ்தலருடைய ஊழியங்கள்ல இசைத்து மியூசிக் போட்டு எங்கேயாவது பாடல்கள் பாடி இருக்கிறாங்களா? எங்கேயாவது கிட்டார் போட்டோ, கீபோர்டு போட்டோ, தம்புரு அடிச்சோ, ட்ரம் அடிச்சோ, அல்லது ஏதாவது டேம்பரின் அடிச்சோ, சலங்கை அடிச்சோ, ஏதாவது ஒரு இசைக்கருவி மீட்டு புதிய ஏற்பாட்டு சபையில எங்கேயாவது பாடல் பாடி இருக்கிறாங்களா? பழைய ஏற்பாட்டில் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல கூட நீ காட்ட முடியாது. ஆனா இன்னைக்கு என் டைம்ல இருக்கிற பாஸ்டர்களுக்கு கீபோர்டு இல்லைன்னா பாட்டு போடாது. கீபோர்டு வேற, எப்படி ஸ்தாபனத்துக்காரே ட்ரம்மும் கீபோர்டு வச்சுட்டு ஆடுறானோ அதே போல இவங்களுக்கு பாட்டு பாடணும்னா கீபோர்டு வேணும். கீபோர்டு வைக்க கூடாதுங்கிறது நான் சொல்லல, கீபோர்டு வைக்கணும். நானும் தான் சபையில இசையோட தான் நாங்க பாடுறோம், தப்பு சொல்லல. உங்க பாஸ்டர்கிட்ட கேளுங்க, ஐயா பாஸ்டர் நீங்க பைபிள்ல கீபோர்டோ ட்ரம்மோ எந்த இசைக்கருவி புதிய ஏற்பாட்டுல இல்லையே, புதிய ஏற்பாட்டு சபையில, புதிய ஏற்பாட்டு மனவாட்டி சபையில இல்லையே, அப்ப நீங்க எப்படியா நீங்க இதெல்லாம் வச்சு, உங்க மகன் தானே கீபோர்டு வாசிக்கிறான், உங்க மகன் தானே கிட்டார் வாசிக்குது, உங்க பொண்ணு தானே ட்ரம் அடிக்குது, நீங்க டேம்பரின் அடிக்கிறீங்க, கேட்டு பாருங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிரணாம் செஞ்சிருக்காரு, அவர் சபையில கீபோர்டு வாசிச்சாங்க, பியானோ போட்டாங்க, பியானோ போடும்போது ஆவியானவர் இறங்கி வந்தார், 7வது 8வது கட்ட தானா பாடிச்சு சொல்லுவாங்க. பிரணாம் சொன்னது இருக்கட்டும், பைபிளை காட்டுங்க பிரதர், தீர்க்கதரிசி நீங்க எதிர்க்காதீங்க,
தீர்க்கதரிசி சொன்னா அது தேவன் மாதிரி அப்படின்பா. தங்களுக்கு தேவையான காரியங்கள் வருகின்ற பொழுது தீர்க்கதரிசியை துணைக்கு எடுத்துக்கிறாங்க. தங்களுக்கு தேவையற்ற காரியங்கள் வருகின்ற பொழுது எனக்கு பைபிள் தான் முக்கியம், தீர்க்கதரிசி முக்கியம் இல்லை, எல்லாமே தீர்க்கதரிசி நம்ம எடுக்கக்கூடாது, பைபிள் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட், செய்தி பைபிளுக்கு தான் வழி நடத்துது அப்படின்பா. இது அவருடைய சுயநலம் பாருங்க. ஸ்தாபனத்துக்காரனை விட இவர்கள் கேவலமானவர். எந்த பைபிளை விசுவாசிக்கிறோமோ அந்த பைபிள் தான் வெளியே தூக்கி போடுறது பிரணாமை. இவர் தான் தீர்க்கதரிசி. மல்கியா 4ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தின் பிரகாரமாக புதிய ஏற்பாட்டுக்கு கொடுக்கப்பட்ட எலியா தீர்க்கதரிசி, 7ஆம் சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட எலியா தீர்க்கதரிசி. லூக்கா 17ஆம் அதிகாரத்தின்படியாக கொடுக்கப்பட்ட மனுஷகுமாரன், வெளிப்படுத்தல் 10:6-7 படி கொடுக்கப்பட்டதான 7ஆம் தூதன், 7ஆம் சபை காலத்து தூதன். இதையெல்லாம் பைபிள் அவருக்கு சுட்டி காண்பிக்குது. அப்படின்னா இந்த பைபிள் உனக்கு முக்கியம்னா இந்த சுட்டி காண்பிக்கப்பட்ட அந்த நபர் தேவனுடைய தூதனாக இருப்பார். ஆனால் அவர் கொண்டு வருகிற செய்தி ஆம் என்றும் ஆமன் என்றும் தான் இருக்குமே தவிர அதுல நீங்க டிக்டேட் பண்றதுக்கு தேவன் அனுப்பல. அந்த தூதன் சரியா சொல்லிட்டாரு, தப்பா சொல்லிட்டாரு, அவர் மாம்சத்துல சொல்லிட்டாரு, அவர் இத சொந்த கருத்து வருது, நம்ம இதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லைன்ட்டு நீங்க உங்களுடைய சுயநலத்துக்காக இதை மாற்றக்கூடாது. சரி, அப்போ இந்த படத்தை வைக்கிறதுனால விக்கிராராதனை கிடையாது. கத்தோலிக்க சபையிலிருந்து நீங்க வந்தீங்க, நம்ம கத்தோலிக்க சபையிலிருந்து வந்தோம், இந்து மார்க்கத்திலிருந்து வந்தோம், விக்கிராராதனையிலிருந்து நம்ம வெளியே வந்தோம். வந்ததுக்கு பிறகு இங்க நீங்க இயேசு படத்தை வச்சுட்டு இதுதான் ஏசப்பா, ஏதா ஏசப்பா இப்படிதான் இருந்தாரு பிரணாம் சொல்றாருனாக்க என்னையா அநியாயம், மற்ற சபைக்காரர் மாத்திரம் சிந்திக்க மாட்டான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். செய்தி தான். நீங்க பழைய ஏற்பாட்டு நாட்களிலே 10 கட்டளைகளை கொடுத்தது யாரு? தேவன். தேவன் யார்? அந்த 10 கட்டளைகளை யார் மூலமாக கொடுத்தார்? மோசையின் மூலமாக. மோசே யாரு? தேவனுடைய தீர்க்கதரிசி. அப்ப மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகள் என்ன இருந்துச்சு? உன் தேவனாய் கர்த்தருக்கு ஒப்பாக எந்த ஒரு சுரூபத்தை ஆகிலும் எந்த ஒரு சிலையும் என்ன செய்கிற உருவாக்க விக்கிரகத்தை உருவாக்காதே. அது அவரு தானே கொடுத்தாரு, மோசே. இந்த மோசையிட்ட தேவன் என்ன சொல்றாரு பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக, பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. உடன்படிக்கை பெட்டியை ஆசீர்வாத கூடாரத்துடைய 3ஆம் ஸ்தலத்தில் வைத்துக்கின்ற பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல கிருபாசனம் என்கிறதானே ஒரு பாகம் இருக்கிறது. அந்த கிருபாசனத்துக்கு மேலாக 2 கேருபீன்கள், 2 சிலை, 2 விக்கிரகத்தை தேவன் சொல்றாரு. 2 கேருபீன்கள் என்ன செய்யணுமா? தங்கத்துல செய்யு. 2 சொரூபத்தையும் தங்கத்தை மண்ணுல செஞ்சிடாதே, வெள்ளியில செஞ்சிடாதே, மரக்கட்டையில செஞ்சிடாதே, தங்கத்துல செய்கின்றார் 2 விக்கிரகத்தை. கேருபீன் என்ன? தேவதூதர்கள் மாதிரி செட்டைகள், அவ்வாறு செட்டைகள் உள்ளது கேருபீன்கள். இந்த கேருபீன்களை சிலையாக செஞ்சு உடன்படிக்கை பெட்டிக்கு மேல ஜனங்கள் எல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்க்கின்ற பொழுது அந்த ஜனங்கள் எல்லாம் உடன்படிக்கை பெட்டியிலிருந்து சாஷ்டாங்கமா விழுந்து தொழுகின்ற பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல இந்த 2 விக்கிரகங்களும் இருக்கும், கேருபீன்களும். அப்போ மோசையின் காலத்தில் இருக்கிற அன்னைக்கு ஒரு குறைகான் இருக்கிற குறை சொல்றவங்க, தீர்க்கதரிசிக்கு எதிர்ப்பா நிற்கிறவங்க, மோசையோட செய்திக்கு எதிர்ப்பா இருக்கிறவங்க, அண்ணன் எப்படா சாவான், தின்ன எப்படா காலியாகும் நினைச்சிருக்கான். பாத்தீங்களா? எப்படா இவங்கிட்ட குறை கண்டுபிடிக்க முடியும், இவனை எப்ப இவனை தள்ளி விடலாம், இவனை எப்படி ஜனங்களுக்கு முன்பதாக குற்றப்படுத்தலாம் என்கிறதானே ஒரு சந்ததி ஒவ்வொரு காலத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? மோசே ரொம்ப அட்டூழியமையா, தேவன் உண்மையிலேயே அவங்ககிட்ட சொல்லியிருந்தா விக்கிரகத்தை வைக்க அனுமதிச்சிருக்க மாட்டாரு, நீ ஏதோ பொய் சொல்ற, மனமேல போயிட்டு தேவன் சொன்னதாக சொல்லி நீ பொய் சொல்ற, ஒருபோதும் தேவன் என்ன செய்ய மாட்டாரு. ஏன்னா நீ உங்க கையில தான் வந்துச்சு, விக்கிரக ஆராதனை கூடாதுன்னு 10 கட்டளைகள் உங்ககிட்ட தான் வந்துச்சு. ஆனா இப்போ நீ என்ன செய்யற? அது உடன்படிக்கை பெட்டிக்கு மேல அந்த விக்கிரக 2 வைக்க போறே. அப்ப இது கர்த்தர் செய்யல, நீ தான் சுயமா செய்யற.
அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லியிருக்கும். அல்லது நம்ம ஆளுங்க இப்ப நம்ம திருக்கதரிசி பிரணாம குறை சொல்றவங்க, அது பிரணாம தப்பா செஞ்சிட்டாரு, சொந்த கருத்தை செஞ்சிட்டாரு சொல்றாங்க பார்த்தீங்களா. இவங்க அப்ப இருந்திருந்தாங்கன்னா அவங்க மோசை அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. மோசையோட சொந்த கருத்து, அது கேருபீனை வந்து தேவன் வைக்க சொல்லல, இவரா செஞ்சு வச்சுட்டாரு. ஏன்னா அப்ப பழைய ஏற்பாடு இல்லை பாருங்க, அவர் செஞ்சது இப்பதானே எழுதப்பட்டுச்சு. அவங்க போனதுக்கு அவர் தானே எழுதி வச்சார் மோசை. அதுக்கு பிறகு வந்த சந்ததி தான் அங்க படிக்குது. அவர் காலத்தில் இருக்கிறவங்களுக்கு அது படிக்கிறக்காங்க இல்லை, நேரில் தான் பார்க்குறாங்க லைவ்ல. அப்போ அவங்க ஒரு கூட்டம் என்ன சொல்லுவோம், இன்னைக்கு இருக்கிற ஆளுங்க அப்போ ஒரு வேலை இருந்தாங்க, அல்லது இவங்களுடைய அப்பா அம்மார்களாக இருந்திருந்தாங்கன்னா, மோசஸ் யூ ஆர் ராங், ஒரு சொந்த கருத்தை திரிக்காதீங்க. 10 கட்டளை என்ன சொல்லுது, எனக்கு ஒப்பான எந்த ஒரு சொர்பத்தையாயும் விக்கிரகத்தாயும் உனக்கு நீ என்ன செய்யாதே, கண்டு இருந்தும் காணாது, காது இருந்தும் கேட்காது, வாய் இருந்தும் பேசாது, மூக்கு இருந்தும் முகராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதே. அப்படி இருக்கும்போது நீ எப்படி தங்கத்துல பொன்னினால 2 விக்கிரகத்தை செஞ்சு அதை போய் உடன்படிக்கை மெட்டி மேல வச்சிருக்கிற, அருவருப்பு அப்படின்னு. ஆனால் தேவன் தீர்க்கதரிசி உறுதிப்படுத்தினார், அந்த கூடாரத்தின் மேல் அக்கினி ஸ்தம்பம் இருந்தது. சொன்ன வாயெல்லாம் கோணையா போயிடுச்சு. என்ன சொன்னாலும், என்ன குற்றங்கள் மோசையின் மேல் சொல்லப்பட்டாலும், தேவன் மலையில எதை காண்பித்தாரோ அந்த மாதிரியின்படியாக மோசே செய்தான். இவங்க கேள்வி கேட்பாங்க, மோசைக்கு தெரியும், கீழே இறங்கி போய் 2 கேள்வி நம்ம செஞ்சோமா கண்டிப்பா குறை சொல்லுவாங்கிறது மோசைக்கு தெரியும். ஆனால் தேவன் என்ன சொன்னாரோ அதற்கு அவர் உண்மையாக இருந்தார். இந்த ஜனக்கூட்டம் எல்லாமே மோசைக்கு எதிர்ப்பா நின்றாலும் கூட தேவன் கொடுத்த அந்த கமிஷன், தேவன் கொடுத்த அந்த ஊழியத்தில் அவர் உண்மையாக இருந்தார். பயப்படலாங்க, கேட்டா கேளு, கேட்காட்டி போ, தேவன் சொன்னதை நான் செய்யறேன். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியமும் அவர் செய்தார். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே மோசையின் காலத்திலே யாத்திராமத்தில் அதை வாசிக்கும். என்ன வாசிக்கிறோம், கொஞ்சம் பாஸ் பண்ணு. இங்க என்னாகமத்தில் வாசிக்கின்றோம், 9வது வசனத்தில் வாசிக்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாய் பேசுகின்ற பொழுது தேவன் அவர்களை சாகடிக்கும்படியாக கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுமதித்தார். இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அநேக ஜனங்களை கொண்டு போடும். அப்போ மோசே ஒரு காரியத்தை செய்கிறான். 8வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெங்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இது ஒரு பாருங்க, ஒரு காரியம். தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் ஒருத்தர் பேசுகின்ற பொழுது தேவன் கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பி அவனை சாகடிக்கும்படியாக, அவனை கடிக்கும்படியாக ஏவினார். இது செஞ்சது கர்த்தர். ஒருத்தர் தீர்க்கதரிசிக்கு விரோதமா இருக்கிறானா சர்ப்பம் கடிச்சு சாவான். அந்த காலத்துல இன்னைக்கும் அவன் சாபத்தினாலே தீர்க்கதரிசிக்கு விரோதமா எவன் பேசுகிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் தெரிஞ்சிடுங்க. அவன் குடும்பம் சபிக்கப்பட்டது, அவன் தகப்பன் சபிக்கப்பட்டவன், அவன் மனைவி பிள்ளைகள் சபிக்கப்பட்டது. தீர்க்கதரிசி செய்திக்கு விரோதமா பேசுகிறான். அதை நீங்க மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நகைச்சுவையாக இருக்கலாம், ஐயோ இதெல்லாம் அப்படின்னு இருக்கலாம், வசனம் அப்படி சொல்லுது. மோசேக்கு விரோதமாய் பேசுகிறவன் கொள்ளிவாய் சர்ப்பத்தினாலே என்ன செய்யப்பட்டான், கடிக்க வைக்கப்பட்டான். அவன் செத்து போகணும். ஆனா தேவன் அதுக்கு ஒரு நிவாரணத்தை வைத்திருந்தான். என்ன தெரியுமா, மோசேட்ட சொல்லி ஜனங்கள் வந்து முறையிட்டு ஐயோ குயமியான்னு கதறின போது, மனம் திரும்பின போது, என்ன இப்படியே இனிமேல் நாங்க பேச மாட்டோம் சொல்லும் போது, அப்போ மோசேட்ட வந்து கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தினுடைய உருவத்தை செஞ்சு அந்த உருவத்தை என்ன செய்ய ஒரு கம்பத்துல மாட்டி, அந்த சர்ப்பத்தை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பிழைப்பாங்க அப்படின்னு. இது வருங்காரியங்களுக்கு ஒரு நெல்லா இருந்தது.
இயேசு கிறிஸ்துவை எவனெல்லாம் நோக்கி பார்க்கிறானோ பாவத்திலிருந்து, பாவம் என்கிற கொடிதான மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவான் என்கிறது ஒரு தீர்க்கதரிசனம். அது நிறைவேறிச்சு. அந்த தீர்க்கதரிசனுடைய நிழல் தான் இன்னைக்கு மோசே செஞ்சு வச்ச சர்ப்பம், வெங்கல சர்ப்பம். வெங்கல என்பது நியாய தீர்ப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துவில் அந்த நியாய தீர்ப்பு விழுந்தது. என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக என்னுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல விழுந்தது. நான் நியாயம் தீர்க்கப்படுவதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கப்பட்டார். ராஜாவாகிய நான் இயேசுவாகும்படியாக இயேசுவாகி அவர் ராஜாவாக மாறினார். நீங்கள் இயேசுவாகும்படியாக இயேசு நீங்களாக மாறினார். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட என்பதற்காக நியாய தீர்ப்பு இயேசுவின் மேல் விழுந்தது. இதுதான் ஒரிஜினல். இதற்கு நிலையாயிருப்பது மோசேயின் காலத்தில் உண்டாக்கப்பட்டதானே அந்த வெங்கல சர்ப்பம். இப்போ அங்க இருந்து ஒரு குறை காணக்கூடியதான ஒரு கூட்டம் அங்க இருந்திருக்குமானால், மோசஸ் யூ ஆர் ராங், நீங்க ஏன் அந்த சர்ப்பத்தை உருவாக்குனீங்க, அந்த விக்கிரகத்தை ஏன் உருவாக்குனீங்க, ஆண்டவர் அப்படி சொன்னாரோ, வர வர உங்க போக்கு சரியில்லை. ஜனங்கள்ட்ட பார்த்து மோசே தீர்க்கதரிசி தான், அது நாங்க ஒத்துக்கிறோம், அது உண்மையாலுமே தேவன் அவர்கிட்ட பேசுறாரு, ஆனா அதே சமயத்துல இந்த விஷயத்துல மோசே தப்பு பண்ணிட்டாரு, மோசே வெங்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது, அது ஒரு தப்பு அப்படின்னு ஜனங்களுக்குள்ள ஒரு சிலர் பேசியிருப்பாங்க. பேசினா எப்படி இருக்கும்? இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, பிரணாம் ஓட்டா வச்சிருக்கிற சொந்த கருத்துப்பா, அதை நம்ம ஏத்துக்க கூடாது. அப்ப இவங்க அங்கிருந்து என்ன செஞ்சிருப்பாங்க, மோசே வெங்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணது அவருடைய சொந்த கருத்து, நாங்கள் அதை நோக்கி பார்க்க மாட்டோம்னு செத்து போயிருப்போம். நாங்கள் செத்தாலும் ஜாவுமே தவிர அந்த வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க மாட்டோம் என்று சொல்லியிருப்போம். ஆனா தீர்க்கதரிசி மோசே எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எவன் எது சொன்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு என்ன கட்டளை இட்டாரோ அந்த கட்டளையின்படி செய்வது என்னுடைய தீர்மானம். எந்த ஒரு மனுஷனுக்கும் பயப்படல. விக்ரம் கூடாது என்று சொன்ன அதே மோசஸ் 10 கட்டளைகள் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. இந்த அனுக்கிற மோசையே அவருக்கு தெரியாதா, வெங்கல சர்ப்பத்தை நான் உருவாக்குனா இந்த ஜனங்கள் நிச்சயமாகவே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு தெரியும். ஆனா அதே மோசேக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாயிருந்தது. தேவனால் முன்குறிக்கப்பட்ட இஸ்ரவேலன், தேவனால் அழைக்கப்பட்ட உண்மையான விருத்தசேதனம் பண்ணப்பட்டதானே இஸ்ரவேலன் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பான், ஏனென்றால் எனக்குள் இருந்து தேவன் பேசுகிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். உலகத்தை 7 முறை கடந்து வந்து உலகம் முழுவதும் இந்த செய்தியை கொண்டு சென்று அற்புத அடையாளங்களாலே தனி மனிதனாய் இருந்து லட்சக்கணக்கான அற்புத அடையாளங்கள் மூலமாக உறுதியத்தை உறுதிப்படுத்தின அந்த தீர்க்கதரிசி பிரணாமுக்கு நாம் இந்த ஆப்மென் ஜீசஸ் படத்தை சர்ச்சில் மாட்டி வச்சா, சிலுவையை சர்ச்சில் மாட்டி வச்சா சபை உடஞ்சு போயிடும், ஜனங்க ஓடி போயிடுவாங்க, பிரணாமுடைய ஊழியம் முடிஞ்சு போச்சு, பிரணாமட்டு இருந்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க, இந்த 300 பேர் இருந்தாங்க 300 பேர் ஓடி போயிட்டாங்க, அவனுடைய ஆட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, இந்த செய்திக்கென்று முன்குறிக்கப்பட்ட எந்த ஒரு வித்தும் எடராது, தீர்க்கதரிசியுடைய சிந்தை அதை அறிந்து கொள்ளும், தீர்க்கதரிசி எந்த கோணத்திலே சொல்லுகிறார் என்ற பார்வையில சொல்லுகிறார் என்பதை மனவாட்டியானவள் புரிந்து கொள்வாள் என்பது அவருக்கு தெரியும். தைரியமா அதை மாட்டி வச்சார். ஒரு செய்தியினுடைய குறிப்பு உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். வித்து பதரோடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை அப்படிங்கிற செய்தியிலே தீர்க்கதரிசி ஒரு குறிப்பு கொடுக்கிறார். அவர் தரிசனத்தை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தரிசனம். அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருந்தார். தரிசனங்களில் அவரை காண்பது அதுவே முதல் தடவையாகும். முத இயேசுவை தரிசிக்கிறார். எந்த செய்தியில சொல்றாரு? வித்து பதரோடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை அப்படி செய்தியில சொல்றார். என் தலைக்கு மேல் 10 அடி உயரத்தில் அவர் நின்று கொண்டிருந்தார். அவர் வெள்ளை அங்கி அணிந்திருந்தார். அதன் ஓரங்களின் சுருக்கம் பிரின்ஸ் வைக்கப்பட்டிருந்தது. அவர் தலைமையில் தோல் வரை வளர்ந்திருந்தது. வேதம் அவரை விவரிப்பது போன்றே அவர் காணப்பட்டார். 30 வயது தோற்றமுடையவராய், சிறிய உருவம் படைத்தவராய் மெலிந்து காணப்பட்டார். அவருடைய எடை 130 பவுண்டுக்கு அதிகமாக இருக்க முடியாது. அவரை நான் கண்டபோது ஏதோ ஒன்றை காண்கிறேன் என்பதை மாத்திரம் அறிந்து கொண்டேன். அது ஒரு கால் தவறாய் இருக்குமோ என்று எண்ணினவனாய் கண்களை பிசைந்து மறுபடியும் பார்த்தேன். அவர் சற்று பக்கவாட்டில் நின்று கொண்டிருந்தார். அவர் முகத்தின் சாயம் மாத்திரமே தென்பட்டது. அவருடைய முகத்தோற்றம்
நான் அடிக்கடி அதை தரிசனங்களில் கண்டிருக்கிறேன். பாருங்க, இங்க முதல் தரிசனம்ட்டாரு. ஆனா அதாவது இயேசு கிறிஸ்துவை முழுமையாக பார்க்கிற தரிசனம். ஆனா மற்ற இதுக்கு முன்னதாக சின்ன சின்ன தரிசனங்கள் பார்த்திருக்கிறார். அதில் நான் இந்த தரிசனத்துக்கு பிறகு நான் நிறைய தரிசனங்கள் பார்த்திருக்கிறேன். அந்த தரிசனங்களில் என்ன பார்த்தனோ அதே முகத்தின் சாயல், அவர் முகத்தின் சாயல் மாத்திரமே தென்பட்டது, அவர் முகத்தோற்றம். நான் அடிக்கடி அதை தரிசனங்களில் கண்டிருக்கிறேன். ஹாப்மேன் என்பவர் வரைந்துள்ள 33 வயதில் கிறிஸ்துவின் முகச்சாயல் என்னும் படத்தில் இருப்பது போன்ற சாயல் காணப்பட்டது. எனவே நான் அந்த படத்தை என் வீட்டில் தொங்க விட்டிருக்கிறேன். நான் படிக்கும் புஸ்தகங்களிலும் கூடுமான இடங்களிலெல்லாம் அதை வைத்திருக்கிறேன். ஏனெனில் அது போன்றுதான் அவர் காணப்பட்டார். அவர் சிறிய உருவம் படைத்தவராய் எனக்கு தோன்றியது. அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் அடிக்கடி தரிசனத்துல பார்க்கிறேன். நான் முதல்ல கண்ட தரிசனத்திலையும் இப்படிப்பட்ட உருவம் தான் இருந்துச்சு, இந்த பேஸ். அது எப்படி இருந்துச்சுனாக்கே, ஹாப்மேன் என்பவர் வரைஞ்ச ஒரு ஆர்ட், ஒரு ஓவியம். இந்த ஓவியம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எக்ஸாக்டா இருந்துச்சு, அதே மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இந்த புஸ்தகத்தில் அதை வச்சிருக்கிறேன் அப்படின்ற. நம்முடைய செய்தியில் இருக்கிற சில சகோதரர்களை ஊழியக்காரங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, செய்தி புஸ்தகம் நாங்கள் பைபிள் மட்டும் தான் படிப்போம். இது ஸ்தாபனத்துக்காரர் சொல்றது. அடுத்தவங்க சொல்றது நம்ம செய்தியில் இருக்கிறவங்க நாங்கள் செய்தி மட்டும் தான் படிப்போம். மற்றவங்க புக்கு, நீங்க எழுதி தர்ற புக்கு, வேற ஊழியக்காரங்க போடுற புக்கு, ஸ்தாபனத்தால் எழுதுற புக்கு, வரலாறு புக்கு, விஞ்ஞான புக்கு, இதெல்லாம் உலகத்தை நாங்கள் படிக்கிறது இல்லை பிரதர். நாங்கள் தீர்க்கதரிசி புக்கை மட்டும்தான் படிப்போம். இது ஏதோ ஒரு மேதாவித்தனமா நம்ம செய்தியில வைராக்கியமா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்களே தவிர இவர்களுக்கு ஆவிக்குரிய பகுத்தறிவு கிடையாது. தானியேலின் 70 வாரங்கள் என்ற ஒரு புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து பிரணாமணி செய்தி நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்றால், முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர், மூன்றாம் உலகப் போர் உங்களுக்கு சரித்திரம் தெரிந்திருக்க வேண்டும். ஹிட்லரை குறித்தும், எய்த்மனை குறித்தும், முசோலினி குறித்தும், ஸ்டாலினை குறித்தும் வரலாறு தெரிந்திருக்க வேண்டும். சர்ச்சிலை குறித்து தெரிந்திருக்க வேண்டும். அமெரிக்காவுக்கு வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். பிரிட்டனுடைய வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் 5வது முத்திரையவே உங்களால் விளக்க முடியும். அது மாத்திரமல்ல, நீங்கள் தானியேலை எழுதுவாரத்துக்கு போனா பழைய ஹிஸ்டரிக்கு போகணும். பாபிலோனுடைய சரித்திரம் தெரிஞ்சிருக்கணும். மேதிய பெர்சியா, கிரேக்க நாட்டுடைய சரித்திரம், ரோமாவுடைய சரித்திரம், இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க இன்னைக்கு இருக்கிற இந்த சந்ததிக்கு, இந்த ஜனங்களுக்கு இந்த செய்தியை கரெக்டா நீங்க அப்ளிகபிள் பண்ண முடியும். செய்தியை நீங்க வரலாறு தெரியாம, உலகத்தில் இருக்கிற சில சம்பவங்களுக்கு தெரியாம செய்தி புக்கை மட்டும் படிச்சு நீங்க ஒப்பிச்சீங்கன்னா அது விசுவாசிகளுக்கு போதுமானதா இருக்காது. உங்களை விட்டு உங்க சபை விட்டு ஓடி போயிருவாங்க. நாளைக்கு செய்தி எங்க நல்லா கொடுக்குறாங்களோ அங்க ஓடி போயிருவாங்க. செய்தி எங்க நல்லா கொடுக்குறாங்களோ அங்க காணிக்க போகும். நீங்க அவ்வளவுதான் பிளர் ஆயிடுவீங்க. இந்த மணி நேரத்துக்குரிய செய்தியை விளக்கணும் அப்படின்னாக்கு தீர்க்கதரிசி எந்தெந்த புஸ்தகங்களை ஹேண்டில் பண்ணார். முதலாவது உலக போர் எடுத்து படிச்சிருக்கிறாரு, 2வது உலக போர் எடுத்து படிச்சிருக்கிறாரு, ஹிட்லரை பத்தி படிச்சிருக்கிறாரு. ஆகவே 5ஆம் சபை 5ஆம் முத்திரை குறித்து வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர் சொல்றாரு, ஐப்ராத்தினும் நதியந்தை கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்கள் ஹிட்லர், எய்த்மன், முசோலினி, ஸ்டாலின். இது பைபிள் இல்லையா அப்படிங்களா? வரலாற்றை நீங்கள் படித்து வேதாகமத்தின் வசனங்களோடு ஒப்புதான் காலத்தின் செய்தி. பர்னாம் சொல்லிட்டா நீ சொன்னா ஒன்னு ஏத்துக்க மாட்டான். வரலாற்றை படியுங்க, பைபிளை படியுங்க, இந்த ரெண்டையும் காலத்தின் செய்தியை ஒப்பிடுங்க. அதுதான் ப்ராப்பர்ட் மெசேஜ். இது சரியா தப்பான்னு பார்க்கறதுக்கு தான் பர்னாம் உங்களுக்கு செய்தி கொடுத்திருக்கிறார். பர்னாம் சொன்னாதான் உங்களுக்கு வெளிப்பாடா. பர்னாம் சொல்லினாலும் கூட நீங்க மனவாட்டியா இருந்தாக்க பர்னாமுடைய கான்செப்ட் உங்க மைண்டுக்குள்ள இருக்கும். நீங்க பிரசங்கிப்பீங்க, பர்னாமுடைய செய்தியில படிச்சிருக்க மாட்டீங்க. அதுக்கு பிறகு பாருங்க, நீங்க சரியா பிரசங்கிச்சிருந்தீங்கன்னா பர்னாமுடைய செய்தியில அது இருக்கும். ஓ கரெக்டியா, நான் பேசுறது பர்னாம் அப்பவே பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உற்சாகம் உங்களுக்கு வரும். இதுதான் ஹாப்மேனை பத்தி பேசுறாரா? அமெரிக்கால இருக்கிற 5ஆம் வகுப்பு படிச்சவனுக்கு கூட இதெல்லாம் தெரியும். அதனால அவங்க ஈஸியா சொல்லிட்டு போயிட்டார். ஒருவேளை நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு புரியணும்னாக்கா அதெல்லாம் விலகி இருப்பார். அவர் கொடுக்கப்பட்ட நேரம் அந்த 30-40 ஆண்டுகள்ல என்னென்ன செய்தி அவர் மூலமா தேவன் சுருக்கமாக கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டார். இப்போ மனவாட்டி ஊழியத்தில் அதெல்லாம் விளக்கமாக கொடுத்துட்டு வரோம், அவ்வளவுதான். இந்த ஹாப்மேன் அப்படிங்கிறவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்ததான ஒரு ஓவியர். அவருடைய பெயர் ஜோகன் மைக்கேல் ஃபெர்டினண்ட் ஹென்ரிச் ஹாப்மேன் அப்படின்னு முழு பேர். ஜோகன் மைக்கேல் ஃபெர்டினண்ட் ஹென்ரிச் ஹாப்மேன். ஆனா சபை செய்தி இருக்கிறவங்களுக்கு ஹாப்மேன்ங்கிறது மட்டும் தான் தெரியும். அந்த ஹாப்மேன் யாருக்கு தெரியாது. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, ஹாப்மேன் என்பவர் குருடன், அந்த குருடன் வரைஞ்ச படம் தான்றாங்க. அதுக்கு ஆதாரமே இல்லை.
ஹாப்மேன் நீங்க ஹிஸ்டரி வந்து வலைதளங்கள்ல இருக்குது, நீங்க அதை படிச்சு பாருங்க. ஜோகன் மைக்கேல் ஃபெர்டினண்ட் ஹென்ரிச் ஹாப்மேன் அப்படின்னு நீங்க அடிச்சீங்கன்னாக்க அவருடைய முழு வரலாறு வரும். அவருக்கு வரலாறு பேசினாக்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேணும் நமக்கு. அவருடைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்ட்டு. அவர் 19ஆம் தேதி மார்ச் மாசம் 1824 பிறந்து வருவார். அவர் வந்து ஜெர்மன் நாட்டினுடைய ஓவியர், ஜெர்மன்ல பிறந்தார். அவர் இறந்தது 23ஆம் தேதி ஜூன் மாசம் 1919. 18ஆம் நூற்றாண்டுல இருந்திருக்காரு, 19ஆம் நூற்றாண்டுல இருந்திருக்காரு 11 வருஷம். மொத்தம் அவருக்கு வயசு 87 வயசு. அவருக்கு 87 அவர் செத்து போனார். அவருடைய பெயிண்டிங்ஸ் வந்து எஸ்பெஷலி இயேசு கிறிஸ்துவை பற்றிய வாழ்க்கை வரலாறு தான். இயேசு கிறிஸ்து 12 வயசுல இருந்து அவர் சிலுவையில அடிக்கப்பட்டு உயிர்த்தெழுது வரைக்கும் அநேக போர்ட்ரேட்டுகளை வரைஞ்சிருக்கிறார். நீங்கள் ஒரு ஓவியத்தை ரசிக்க வேண்டுமானால் உங்களுக்கு ஓவியருடைய கண்கள் தேவைப்படும். தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கிறது, ரவிவர்மாவின் ஓவியத்தை காண்பதற்கு ரவிவர்மாவுடைய கண்கள் தேவை. ரவிவர்மாங்கிறது ஒரு பெரிய கிரேட் ஆர்டிஸ்ட், நம்ம இந்தியாவில் கேரளா பகுதியில் வாழ்ந்தவர். அவருடைய ஆர்ட்டை வந்து நீங்க ரசிக்கணும் அப்படின்னாக்க ரவிவர்மாவுடைய பார்வை வேணும். இல்லைனாக்க இதெல்லாம் என்னடா அப்படின்ட்டு போயிடுவீங்க. ஒரு ஓவியத்தை ரசிப்பதற்கு உங்களுக்கு ஓவியனுடைய கண்கள் வேணும். ஒரு இசையை ரசிப்பதற்கு இசைக்கலைஞருடைய இசை காது உங்களுக்கு இருக்கணும். இல்லைன்னா என்னமா கத்துறாங்க என்னமா பாடுறாங்க அவ்வளவுதான். வேந்ததத்தின் நாவிதி வந்தா சாவுன்னு சிலர் இருப்பாங்க, எதுலையுமே ஈடுபாடு இருக்கா. தெற்கதர்சி சொல்றாரு, கலைகளில் தேவன் இருக்கிறார், ஓவியத்தில் தேவன் இருக்கிறார், பாடல்களில் தேவன் இருக்கிறார், இசையில் தேவன் இருக்கிறார், கவிதையில் தேவன் இருக்கிறார், கலைகளில் தேவன் இருக்கிறார் என்று தெற்கதர்சி சொல்றார். ஒரு ஓவியனுக்கு வானத்தின் மறுகரையும் பார்க்கக்கூடியதான சக்தி இருக்குது. அவனுடைய கண்கள் ஊடக கண்கள். இப்போ இந்த பெயிண்டிங் இயேசு கிறிஸ்துவை குறிச்சதான இந்த வரைபடங்கள், இயேசு கிறிஸ்து 12 வயசுல இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் இருந்ததான அந்த பெயிண்டிங் தான் ரொம்ப ஃபேமஸான பெயிண்டிங். கிரைஸ்ட் இன் தி டெம்பிள் அப்படிங்கிறது அவருடைய பெயிண்டிங்ல ரொம்ப, அந்த கேன்வாஸ் பெயிண்டிங், அந்த போர்ட்ரைட் மிக பிரபலமானது. அதுக்கு அடுத்தபடியாக கிரைஸ்ட் அண்ட் தி ரிச் யங் ரூலர், அதுதான் நம்ம வந்து இந்த நம்ம ஹாப்மேன் ஒரு, அதாவது வந்து வசதி படைத்த ஒரு ஐஸ்வர்யவான் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து நல்ல போதகரே நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்கிறா பாருங்க. அந்த சீனை தான் அந்த போர்ட்ரேட்டை வரைஞ்சிருப்பாரு. அந்த பணக்கார இளைஞன் பணக்கார நியாயாதிபதி வந்து இயேசு கிறிஸ்துவிட்ட பேசுகிற அந்த காட்சி தான். அதை மட்டும் அந்த நம்ம மார்பளவு அதை கட் பண்ணி அந்த ஹாப்மேன் பிக்சர்னு நம்ம வச்சிருக்கோம். ஆனா ஃபுல் சைஸ் போர்ட்ரேட் நீங்க பாத்தீங்கன்னாக்க அவ்வளவு மதிநுட்பமாக வரையப்பட்டதான பெயிண்டிங்ஸ். அதுக்கடுத்ததாக கிரைஸ்ட் இன் கெத்செமனே, நிறைய பேர் பார்த்துட்டு கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபிப்பது போல இருக்கும். இந்த போர்ட்ரைட்டும் யார் வரைஞ்சது? ஹாப்மேன் தான் வரைஞ்சார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையில பிடிச்சிட்டு போனதுக்கு பிறகு அவரை விசாரிக்கிறதானே, அவர் அண்ணாவின் வீட்டிலே விசாரிக்கப்பட்டார், பிளாத்துவின் அரண்மனையில விசாரிக்கப்பட்டார், ஏரோதுவிடத்தில் விசாரிக்கப்பட்டார், காய்பாவிடத்தில் விசாரிக்கப்பட்டார், மறுபடியும் பிளாத்துவிடத்தில் விசாரிக்கப்படுகிறார். 5 விதமான விசாரணைகள். இந்த 5 விதமான விசாரணைகள்ல ஏற்குறைய 2 விதமான விசாரணைகள் அரசியல் விசாரணைகளும் 3 மத விசாரணைகளும் நடந்தது. தி பொலிட்டிக்கல் அண்ட் ரிலிஜியஸ் என்கொயரிஸ், 2 என்கொயரியுமே நடந்தது. அரசியல் சம்பந்தமான விசாரணையும் மத சம்பந்தமான விசாரணையும். இவைகளை அவர் ஓவியமாக தீட்டியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டது, விழுந்தது, எந்திரிச்சது, அவருடைய முகமானது கீழே விழுந்த பொழுது அந்த பரிமள தைல ஸ்திரீ இல்லையா சுகமாக்கப்பட்டவள், அவளை வந்து ஆண்டவரிடத்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து சுகமாக்கப்பட்டாள் அல்லவா, அவள் வந்து இயேசுடைய முகத்தை வந்து அந்த ரத்தத்தை துடைப்பதற்காக ஒரு துணி எடுத்துட்டு வந்து ஒத்தி எடுக்கிறார். இந்த காட்சியெல்லாம் தத்ரூபமாக வரைஞ்சிருக்கிறார். அதெல்லாம் நீங்க நெட்ல போட்டு பாருங்க, அப்படிப்பட்ட பெயிண்டிங்ஸ். திருக்கதரிசி சாதாரணமா ஒரு போட்டோ பார்த்தோன்னா இப்படித்தான் இருந்துச்சுலாம் போனல, உலகத்தரம் வாய்ந்த, எப்படி உலகத்திலே தேவன் எல்லா கலைஞர்களையும் தேவன் தான் உருவாக்குகிறார். இந்த கடைசி நாட்களிலே தேவன் திறனைக்கப்படுதல் என்கிற செய்தியை பார்க்கின்ற பொழுது, இதுவரைக்கும் மறைவாக இருந்த அந்த தேவன் கடைசி நாட்களிலே தேவன் திரையை கிழிச்சு தம்மை வெளிப்படுத்துகிற காலம், முழு வார்த்தையும் வெளிப்பட்ட காலத்திலே தேவன் தன்னுடைய முகத்தை எந்த ஒருத்தராயிலும் தடவியாயிலும் கண்டுபிடிக்கும்படியாக ஒரு சின்ன சாயலை நமக்கு கொடுத்தார். அதுதான் ஹாப்மேன் பிக்சர். திருக்கதரிசி வர்றதுக்கு முன்னதாகவே 70-80 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஹாப்மேன் உலகத்துக்கு வந்தார். அவனுக்கு திறமை கொடுத்தது யாரு? அது தேவன் தான். இதுல அந்த ஹாப்மேன் வரைஞ்ச அந்த பெயிண்டிங்ல என்ன வித்தியாசம்னா,
அவர் சின்ன வயசுல இருந்து வரைஞ்சிட்டே வந்திருப்பாரு, குழந்தையில இருந்தே வரைஞ்சிட்டு வந்திருக்கிறாரு. அந்த வரைஞ்சு அவர் கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்க அது உண்மையிலேயே அது ஒரு உருவம் அப்படியே வளர்ந்து வருது, மாறுபட்டே இருக்காரு. குழந்தையில இருக்கிற அதே முகம் 12 வயசுல எப்படி இருக்குமோ அதே மாதிரி, 12 வயசுல இருக்கிற அதே முகம் 30 வயசுல எப்படி இருக்கும் அதே மாதிரி, 30 வயசுல இருக்கிற அதே முகமானது அவரு சிறுவர் அடிக்கப்படும் போது எப்படி இருக்கும். இந்த போர்ட்ரைட்ஸ் அழகாக வரைஞ்சது. தீர்க்கதரிசி அதையெல்லாம் பார்க்கிறார், படிக்கிறார். தரிசனங்களில் வருகின்ற பொழுது எந்த முகத்தை அவர் தரிசித்தாரோ, இந்த ஹாப்மேன் பிக்சரை பார்த்தோம்னா அப்படியே வரைஞ்சிருக்கிறாரே, தத்ரூபமா இருக்குதே, அதைத்தான் அவர் சொல்றார். நம்ம படிச்சு காமிச்சோம் இல்லையா, அவர் அதை அப்படியாக என்ன செய்யறாரு, கரெக்டா இருக்குது அப்படின்ற. மறுபடியும் படிச்சு காமிக்கிறேன். ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரம் அப்படிங்கிற செய்தியில நிறைய கோட்ஸ் இருக்குது பாருங்க. அதுல தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு நாள் அதை வலப்பக்கமாக திரும்பி பார்த்தபோது இயேசு கிறிஸ்துவை கண்டேன். ஆப்மென் வரைந்த படத்தை போல மிகவும் தத்ரூபமாக இருந்தது. தலையில் வெண்மையான டோப்பா அணிந்தவராய், அவரே சர்வத்திற்கு மேலான அதிகாரம் பெற்றவர் என்பதை காண்பித்தவராய், பூமி கீழ் நோக்கி பார்த்தவராக நின்று கொண்டிருந்தார். அதை வானங்கள் அறிவிக்கின்றன, வேதாகம் அறிவிக்கின்றது, செய்தியும் அறிவிக்கின்றது, இவையெல்லாம் ஒன்றாய் இருக்கின்றன. வெள்ளை டோப் அணிந்தவராய், சர்வத்திற்கு மேலான அதிகாரம் பெற்றவர். பாருங்கள், அவருடைய கருந்தாடியை உங்களில் அநேகர் அந்த படத்தை பார்த்திருக்கிறீர்கள். அதை நாம் இங்கே வைத்திருக்கிறோம். வலப்புறமாக சாய்ந்து பக்கவாட்டில் அதை பாருங்கள், அவரையே புகைப்படம் எடுத்தது போல தத்ரூபமாக இருக்கிறார். சொல்றாரு பாருங்க, போட்டோ எடுத்த மாதிரி தத்ரூபமா இருக்கியா, நான் அதை பார்த்தேன் அப்படின்றார். அவர்கள் அதை தவறான கோணத்துல பாக்குறாங்க, குறை சொல்ற மாதிரி தவறான கோணத்துல பாக்குறாங்க. நீங்கள் அதை சரியான கோணத்தில் வைத்து பார்க்க வேண்டும். தேவனை கர்த்தர்தாமே எது சரியான கோணம் என்பதை வெளிப்படுத்த முடியும். உங்களுக்கு வலது பக்கமாக திருப்பி அதை பாருங்கள், அதோ இருக்கிறார் தத்ரூபமாக, அது அங்கே புகைப்படமாக எடுக்கப்பட்டது. நான் அவரை முதலாக பார்த்த போது அவர் ஆப்மென் மறைந்த தலையை போல காணப்பட்டார். இதற்கு முன்பு நான் அதை பார்த்தது கிடையாது. சில வருடங்களுக்கு பின்பு பில்லி சண்டே கூடாரத்தில் அதை பார்த்தேன். அன்று முதற்கொண்டு என் வீட்டில் அந்த படங்களில் ஒன்றாகிலும் இல்லாமல் இருந்ததில்லை சொல்ற. நான் ஒரு சமயம் பில்லி சண்டேங்கிற சர்ச் டாபர்னாக்கிள் ஒன்று இருக்குது, அங்க நான் பார்த்த போது இந்த படத்தை மாற்றினாங்க. மேகஸ்தம்பத்தை நீங்க கவனிச்சீங்கன்னாக்கே அதை நீங்க அதுக்கு பூமி பார்த்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதை நீங்க அப்படி வலது பக்கத்தை நீங்க திருப்பி பாருங்க, இயேசுடைய முகம் தத்ரூபமா இருக்குது அப்படின்றார். 7 முத்திரைகள் கொடுக்க வந்த போது 7 தூதர்களுக்கு சேர்ந்த அந்த கூட்டம் தான் அந்த மேகஸ்தம்பம். 1963 பிப்ரவரி 28 அந்த மேகஸ்தம்பம் தீர்க்கதரிசிக்கு மேல உலகத்துக்கு அது தோன்றியது. விஞ்ஞானம் அதை புகைப்படம் எடுத்தது. எல்லாருமே அது மேகஸ்தம்பம் நினைச்சாங்க. ஆனா தீர்க்கதரிசி வரும்போது அந்த மேகஸ்தம்பத்தை நீங்க இப்படி பார்க்க வேண்டாம், இப்படி பாருங்க. அப்படி பார்த்த போது அவருடைய முகம் தத்ரூபமா அதுல இருக்குது, கருந்தாடியோட மீசை வச்சுட்டு அவ்வளவு அழகா இருக்குது. இது ஆப்மென் வரைஞ்ச பிக்சர் அப்படியே எக்ஸாக்டா இருக்குது அப்படின்ட்டு. இதனாலதான் என்னுடைய வீட்டுல வச்சிருக்கிறேன். என்னுடைய வீட்டுல அது இல்லாம இருந்ததே கிடையாது. நான் பயன்படுத்துகிற பைபிள்ல வச்சிருக்கிறேன், நான் நோட்ஸ் எழுதுகிற நோட்ஸ்ல வச்சிருக்கிறேன், என்னுடைய புக்ல வச்சிருக்கிறேன், என்னுடைய பேக்கெட்ல வச்சிருக்கிறேன், பர்ஸ்ல வச்சிருக்கிறேன், என் வீட்டுல மாட்டிருக்கிறேன், என்னோட டைனிங் ஹால் இருக்குது, என்னோட பெட்ரூம்ல இருக்குது அப்படின்ட்டு. ஒரு தீர்க்கதரிசி அவ்வளவு துணிகரமா ஒரு படத்தை விக்கிரகத்தை வைக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. சும்மா சாதாரணமா அவர் சொந்த கருத்து அப்படின்னா, அவருடைய சொந்த கருத்து எப்படி இருக்க முடியும்? தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் வேதத்தில் இல்லாத ஒரு கருத்தை சொல்லியிருப்பேன்னா நான் செய்யறேன் அப்படின்னா, வேதத்தில் இல்லாத ஒரு காரியத்தை நான் செய்யறேன்னா என்னன்னா, ஹார்ட்கால் கொடுக்கறது, பீட அழைப்பு என்று சொல்லுவாங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே சகோதரனே சகோதரியே அப்படி பேர் சொல்லி அழைக்கிறது, அவங்களுக்காக ஜெபம் பண்றது. இத ஒண்ணுதான் பைபிள்ல கிடையாது. இது மெத்தோடிஸ்டுகளுடைய டாக்டரின். ஜான் வெஸ்லி தான் அதை கொண்டு வந்தாரு. அதை நான் ஃபாலோ பண்றேன்றார். நான் பைபிள் இல்லாத ஒரு காரியத்தை அதை மட்டும்தான் செய்யறேன் அப்படின்றார். மற்றபடி எல்லாமே பைபிள் இருக்கிறதா அப்படின்னா. மோசே சர்ப்பத்தை ஏற்படுத்தினார். நீங்க சொல்லலாம் மோசே ஏற்படுத்தினாரு, அதுக்கு பின்னதாக இன்னொரு ராஜா யோராமின் காலத்துல அழிக்கப்பட்டதே, ஆக அப்படி ராஜா அதெல்லாம் அழிச்சு உடைச்சு போட்டானே இருக்கலாம். அதனால என்ன, மோசேயின் காலத்துல தேவன் சொன்னது தானே, நிகிஸ்தான் அந்த சர்ப்பத்தை ஏற்படுத்தின அவர் தானே சொன்னாரு, செஞ்சாரே, அது அழிக்கப்படணும்னு தெரியும்.
இன்றைக்கு நம்ம வச்சிருக்கிற இந்த வேதாகம், பரிசுத்த வேதாகம், இந்த பைபிள் யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தார். தேவன் கொடுத்தார். நமக்கு எப்படி தெரியும்? தேவன் யார் கையில் கொடுத்தாரு? இது இந்த 66 புஸ்தகம் எப்படி வந்துச்சு? இந்த 66 புஸ்தகம் எங்க இருந்துச்சு? இது எங்க வந்துச்சு? வேத ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு திருத்துவக்காரனும் சத்தியத்துல இல்லாதவனும் தான் இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி 66 புஸ்தகங்களை நமக்கு கோத்து கொடுத்திருக்கிறான். திருத்துவக்காரன் யாஸ்வா மெசியாக்காரனோ, யெகோசுவாக்காரனோ, இயேசு நாமத்துக்காரனோ, கடைசிகால செய்தியில் இருக்கிறவனோ இதையெல்லாம் கொடுக்கல. திருத்துவக்காரன் ஒரு கிறுக்கன் சொல்றான், இயேசு நாமம் ஆறுமுக நாவலார் கொண்டு வந்தது, அவர் இந்து பூசாரி, ஆகவே அவன் கொண்டு வந்த நாமத்தை, இயேசுங்கிற நாமத்தை அவன் கும்பிட்டு இருக்கிறான் அப்படின்றான் பைத்தியக்காரன். நான் சொல்றேன், பைபிளே திருத்துவக்காரன் தாண்டா கொண்டு வந்தான். திருத்துவக்காரன் ரட்சிக்கப்படாதவன் தான் பைபிளை கொண்டு வந்தான். 66 புஸ்தகங்கள் வரலாறு படித்துவா. இயேசுங்கிற நாமம் வெளிப்பட்டு 300 தமிழ் பைபிள் 300 வருஷம் தான் ஆட்சிக்கிறான் ஒருத்தன். நாங்க பைபிளே 600 வருஷம் தான் ஆச்சு. 1500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மார்ட்டின் லூத்தர் காலத்துல வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாமே தோற்றுகள் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. இந்த மாதிரி பைபிள் கிடையாது. எத்தனையோ மொழிபெயர்ப்புகள் மாறி 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 இப்ப 66 புக் இருக்குது. இந்த 66 புக்கு உண்மை நமக்கு எப்படி தெரியும்? இந்த 66 புக்குல எத்தனையோ வித்தியாசங்கள், வேறுபாடுகள் இருக்கிறது. இவர் சொல்றது அங்க இல்ல, அவர் சொல்றது இங்க இல்ல, இவர் ஒரு எண்ணிக்கை சொல்றாரு, அவர் ஒரு எண்ணிக்கை சொல்றாரு, மத்தேயு ஒன்று சொல்றாரு, லூக்கா ஒன்று சொல்றாரு, மாறி மாறி இருக்குது. அப்ப உலக பார்வையிலே, உலக ஞானத்திலே, நீ மனித ஞானத்திலே நீங்க பாத்தீங்கன்னா பைபிளை உண்மை கிடையாது, பொய்ன்னு சொல்லிவிடு. எவ்வளவு அசிங்கம் அவருக்கு பைபிள்ல. உன்னத பாட்டு படிச்சா கன்றாவியா இருக்குது. என்னையா அவன் எழுதியிருக்கிறான் உன்னத பாட்டுல? ஆதியாகமத்துல என்ன அட்டகாசம், ஓனான் பண்ண அட்டகாசம், அது அப்படியே பைபிள் பதிவு இருக்குது. ஒரு தீர்க்கதரிசி தாவீதுன்னு சொல்றே, இயேசுவ தேவனை முகமுகமாய் கண்டு அவன் சத்தத்தை கேட்டு அவன் ஆலயம் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணா, சாலமன் ஆலயம் கட்டினாங்கிறான். விபச்சாரத்துல பயிலுங்க. அடுத்தவன் மண்டாட்டிய கெடுத்து அவனையும் கொண்டு போட்டான். இப்படிப்பட்டவனுடைய காரியங்கள் அப்படியே பைபிள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மனித ஞானத்துல நீங்க இதை பார்த்தீங்கன்னாக்க விழுந்துருவீங்க. இப்படிப்பட்ட இந்த பைபிளை இன்னைக்கு நம்ம பரிசுத்த வேதாகம்னு சொல்றோம். பரிசுத்த வேதாகம் யார் பேர் வச்சது? தேவன் எழுதும் போது பரிசுத்த வேதாகம் எழுதி கொடுத்தாரா? ஹோலி பைபிள் கொடுத்தாரா? இல்ல இல்ல. தேவன் கொடுக்கும்போது பைபிள் அதிகார வசனங்கள் இருந்துச்சா? இல்ல. இந்த அதிகாரங்கள் வசனங்களை சேர்த்தது யாரு? மனிதன், மொழிபெயர்ப்பாளர்கள். அவர் கொடுக்கின்ற பொழுது, பவுல் எழுதுகின்ற பொழுதெல்லாம் இந்த அதிகார வசனங்கள் எல்லாம் கிடையாது. அப்போ ஒரு வசனத்தை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்படின்னாக்க இந்த பைபிள்ல இத்தனை எழுத்துக்கள் இருக்கிறதே, இத்தனை நம்பர்ஸ் இருக்குது இல்ல, இத்தனை பக்கம், இத்தனை அதிகாரம், இத்தனை வசனம், இதை மனிதன் தாயா கூட்டி கொடுத்தான். அப்போ இந்த பைபிளை நாய்விட்டு இன்னைக்கு அது மனிதன் விக்கிரகமா மாத்திக்கிட்டான். தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்தாரு, அவன் பைபிள்ங்கிற வெறும் விக்கிரகமாக மாற்றிட்டான். பைபிள் சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலே என் வார்த்தை ஒளியாது. மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு பூமியில் உபத்திரவங்கள் நடக்கும். அதுக்கு பிறகு அக்னி மலை வரும்போது, இந்த அக்னி மலை வருகின்ற பொழுது இந்த பைபிள் எல்லாம் மணவாட்டி எடுத்து பேக்ல போட்டு மத்திய ஆளுக்கு கொண்டு போயிட போறாளா? உலகத்துல எத்தனை பைபிள் இருக்குது? எல்லா பைபிளும் எடுத்துக்கங்க. ஒரு பைபிளை வீட்டுல பூமியில விட்டுறாதீங்க. எல்லா பைபிள் எடுத்து பேக்ல வச்சுக்கிட்டு எல்லாம் மத்திய ஆளுக்கு போயிருவாங்களா? கம்ப்யூட்டர் இருக்கிற அத்தனை பைபிள் அழிச்சு போடுங்க. மெமரி கார்டு இருக்கிற பைபிள் அழிச்சு போடுங்க. மொபைல் போன்ல இருக்கிற பைபிள் அழிச்சு போடுங்க. இதெல்லாம் அழிச்சுட்டு மணவாட்டி மத்திய ஆகத்துக்கு போவாளா? மணவாட்டி மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவா. பூமியில பைபிள் இருக்கும். அக்னி மலை பூமி எரிகின்ற பொழுது இந்த பைபிளும் சேர்ந்துதான் எரிய போகுது. நிகிஸ்தான் சர்ப்பம் ஒரு காலத்துல மோசையினால் நிறுவப்பட்டது. ஆனால் சர்ப்பத்தை அழிப்பதற்கு ஒரு ராஜா வந்தான். இந்த பைபிளையும் தீர்க்கதரிசிகள் தான் கொடுத்தார்கள். ஆனால் இந்த பைபிள், இந்த காகிதம், இந்த பிரிண்டர் லெட்டர் ஒரு நாள் அழிந்து போயிடும். அதான் தீர்க்கதரிசி சொன்னாரு. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பைபிளுக்கு போனா இந்த பேப்பருக்கு வாங்க சொல்லலே. ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடையில ஒரு சத்தம் இருக்கிறது. அதுதான் தேவன், அதுதான் வார்த்தை. அதுக்குதான் வாங்கடா அப்படின்னாரு. தவிர இந்த பைபிளை கக்கத்துல வச்சு அடங்கிட்டு தலைமையில வச்சுட்டு பேய் வரட்டு இருக்கு, பிசாசு வரட்டு இருக்கு, பேய் பைத்துக்கு தலையில வைக்கிறதுக்கு அது விக்கிரமா அவர் கொடுக்கல. நீ கத்தோலிக்கர்கள் பைபிளை விக்கிரம் மாற்றிட்டான்.
பெந்தகோஸ்தக்காரன் விக்கிரமாக்கிட்டான், யெகோவா சாட்சிக்காரன் விக்கிரமாக்கிட்டான், கடைசி காலத்தில் இருக்கிற விக்கிரமாக்கிட்டான். யாசுவா மெசியா, யெகோசுவா, யோசுவா, யாசுவா, எத்தனை ஜெட்டு இருக்குதோ அத்தனை ஏபிசியில் இருக்கிற அத்தனை எழுத்துக்காரன் பைபிளை விக்கிரமாக்கிட்டான் 500 வருஷம். ஆனா இந்த பைபிள் ஒரு சப்தம் வருகிறது பாருங்க, அதுதான் வார்த்தை, அதுதான் தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இது வாசிக்கிறோம். ஆனா உண்மையிலேயே அதுக்கு மூல பிரதிகளிலே இன்னைக்கு சில ஹிந்தி வேதாகமங்கள் பாத்தீங்கன்னா ஆதியில சப்தம் இருந்தது. ஆதியில வார்த்தைங்கிற இடத்துக்குள்ள ஆதியில சப்தம் இருந்தது. சவுண்ட், ஒரு வாய்ஸ், தி ஸ்போக்கன் வேர்ட். ரிட்டன் வேர்ட் வர்றதுக்கு முன்னதாகவே வந்ததுதான் ஸ்போக்கன் வேர்ட். எழுதப்பட்ட வார்த்தை வருவதற்கு முன்பதாக வந்ததுதான் உரைக்கப்பட்ட வார்த்தை. உரைக்கப்பட்ட வார்த்தை தான் பின்பு எழுதப்பட்ட வார்த்தையாக வந்துச்சு. ஆனா உரைக்கப்பட்ட வார்த்தை ஆவியின் ரூபத்தில் இன்னைக்கும் இருந்தது. அந்த வார்த்தைகளை அபிஷேகம் பண்ணிட்டு நீங்கள் அது படிக்கின்ற பொழுது நீங்கள் மனவாட்டியா இருப்பீங்கன்னாக்கே நீங்கள் மனவாட்டியா இருப்பீங்கன்னாக்கா அந்த அபிஷேகம் வேலை செய்யும். மற்றவங்களே இதெல்லாம் படிப்பாங்க, ஆனா என்ன ஆகாது, கிரியை செய்யாது. அப்படின்னாக்க இந்த சப்தத்தை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு சப்தம் சப்தத்துக்குரியவர் இருக்கிறார், அவர் தான் தீர்க்கதரிசி. ஆமோஸ்ல வாசிக்கின்ற பொழுது தீர்க்கதரிசி இல்லாம ஒரு காரியத்தை அவர் செய்ய மாட்டாரியா. இந்த பைபிள் இருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்துறதுக்கு தீர்க்கதரிசியின் மூலமா தான் வரணும். அதான் சேனல். தீர்க்கதரிசி ப்ராப்பர் சேனல் இல்லாம உங்களுக்கு லைன் கிடைக்காது, பிக்சர் கிடைக்காது. ஒரு புதிய நாமம், அது இந்த நாம இயேசு நாம தப்புனாலும் சரி சரினாலும் சரி, இதை உறுதிப்படுத்தினாலும் கூட தீர்க்கதரிசி தான் அவசியம். தீர்க்கதரிசி இல்லாம இயேசு நாம தப்பு ரைட்னு சொல்றவன் பிசாசா இருக்கிறான். இந்த இந்திய தேசத்துக்கு யெகோசுவா நாமம், யாசுவா நாமம், யோசுவா நாமம், யா இந்த மாதிரி எத்தனையோ காரியங்களை எல்லாம் கொண்டு வந்தது யார் தெரியுமா? மும்பையில் இருக்கிற பாஸ்டர் டேனியல் கிறிஸ்டியன். அவருடைய சபையில் இருக்கிற அவர் அநேகரை இந்த செய்திகளை கொண்டு வந்திருக்காரு. பல இடங்களில் பரவி கிடக்காங்க. கடந்த நாட்களிலே ஒரு சிலர் எனக்கு போன் பண்ணி, பிரதர், எங்க செய்தியில் இல்லாத சில ஆட்கள் செய்தியில் இருப்பது போல உங்களை தாக்கி சிலதெல்லாம் போடுறாங்க, அதை நீங்க மனசுல வச்சுக்க வேண்டாம், அவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. நாங்கள் தீர்க்கதரிசி பிரணாமை விசுவாசிக்கிறோம். 7ஆம் தூதன் செய்தி இல்லாமல் யாசுவா மெசியா உபதேசம் கொண்டு வர முடியாது. சோ பிரணாம் கூட யாசுவா மெசியா சொன்னாரு தான் நாங்க சொல்றோமே தவிர நீங்க எங்களை தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. நாங்க யாசுவா மெசியாக்காரன் நாங்க பிரணாமை கனப்படுத்துகிறோம். பிரணாமை நாங்க கேவலமா பேச மாட்டோம். பேசுறவங்க எங்களுடைய பெயரை தெரிஞ்சிருக்காங்களே தவிர எங்களை சார்ந்தவர்கள் அல்ல. அவனுங்களை அப்படியே விட்டுருங்க பிரதர். நீங்க எங்களை பாருங்க, நாங்க தீர்க்கதரிசி செய்தி புஸ்தகங்களை எங்க சபையில வச்சு படிக்கிறோம், அதை கொடுக்கிறோம் அப்படின்னு. நல்லது சகோதரனே, எனக்கு அது தெரியும். பாஸ்டர் டேனியல் கிறிஸ்டியன் யாசுவா மெசியா பேசினாலுமே எங்கிட்ட பேசுகின்ற பொழுது பிரணாமை அவர் தரக்குறைவாய் ஒரு முறை கூட அவர் பேசியது கிடையாது. அந்த பாம்பேல இருக்கிற அவர்கள் கூட அப்படிதான். பிரணாம் செய்தியில சொல்றாரு, இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அப்படிதான் அவங்க ரூட்டை மாத்துறாங்க. பிரணாம் 7ஆம் சபையின் தூதன். ஆனா 7ஆம் சபை தூதனுக்கு மேல ஒரு செய்தி இருக்கிறது, 8ஆம் சபை காலத்து செய்தி, அப்படிதான் அவங்க கொண்டு வந்தாங்க. அது மட்டுமல்ல, யாசால்வேஷன் அப்படின்ட்டு பேஸ்புக்ல அவங்களுடைய ஒரு ஐடியில ஒரு பேஸ்புக் முகநூல் பதிவு இருக்கு. அதுல நீங்க போய் பாருங்க. அந்த யாசுவா மெசியாக்காரர் இந்த ஆக்மென்ட் படத்தை போட்டு தான் அவங்க வசனம் போட்டுருக்காங்க. சில சாம்பிளுக்கு உங்களுக்கு நான் அனுப்புறேன் பாருங்க.
நீங்க பாருங்க. இந்த படங்களோடு கூட தான் அவங்க ரசிச்சிருக்காங்க, இந்த வசனங்களை போட்டிருக்காங்க. அந்த நாள் சில விவாதம் பண்ணும்போது ஃபேக் ஐடியில் தான் எனக்கு நிறைய பேர் விவாதம் பண்ணுவாங்க ஃபேஸ்புக்கில். அப்போ நான் சொல்லுவேன், உங்க யாஸ்வாக்காரு கூட என்ன செய்யறாரு, இந்த மாதிரி தான் இந்த ஐடியில் தான் என்ன செஞ்சிருக்காரு, அவங்க ஆட்கள் எல்லாம் போடுறாங்க. இயேசு கிறிஸ்து நேற்று நின்று மாறாத ஒன்று போட்டு ஆப்மென் பிக்சர். இதுல இன்னொன்னு என்னன்னாக்க, ஆப்மென் பிக்சர் இல்லாம கத்தோலிக்க சபைக்கார் பயன்படுத்துகிற பிக்சர் கூட போட்டு அவங்க போட்டிருக்கிறாங்க. அதான் ஆச்சரியம். விக்கிரகாராதனை தப்பு அப்படின்னு சொல்ற சிலர் யோசிக்கணும். இந்த யாஸ்வா டீம் நம்மளாவது பிரணாம் திருக்கதரிசி உறுதிப்படுத்தின படத்தை நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா யாஸ்வா டீம் அவங்க ஆட்சிக்கர் பயன்படுத்துகிற ஜீசஸ் படத்தை கூட வச்சிருக்கிறாங்க. சரி, அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஆனா அவங்க ஒரு காலம் இந்த ஆப்மென் படத்தை அவங்க குறை சொன்னது கிடையாது. ஏதோ மலத்திலும் சிறுநீரிலும் முளைத்து வந்த சில வண்டுகள் பூச்சிகள் என்ன செய்யுது, இந்த நாள்ல அதை ஏதோ அசிங்கமா நம்மள பேசிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்படுறது கிடையாது. ஆனா யாஸ்வா உபதேசத்திலையும் யெகோவா உபதேசத்துல இருக்கிறவங்க எனக்கு நல்ல நண்பர்கள் உண்டு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க தொடர்பு நிலையில தான் இருக்கிறாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, திருக்கதரிசி பிரணாம் அவர் சொல்றாரு, இந்த ஆப்மென் படம் ஆப்மென் வரைஞ்ச மாதிரியே, ஆப்மென் வரைஞ்ச அந்த பிக்சர் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை அப்படியே தத்ரூபமா விளக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு. அதே செய்தியில 88வது பேரால சொல்றாரு, வாடிக்கன் நகரில் இருப்பது போல அவர்கள் கிறிஸ்துவை படம் வரைந்து வைத்திருக்கிறார்கள். தாடி வரை அவருடைய மோவா கட்டையை சுற்றிலும் சுமார் 1 அங்குல அளவிற்கு ஒரு வெள்ளை வளையத்துடன் அவருடைய வாய் வரையிலும் சுற்றி விதமாய் இருக்கிறது. அதை கிறிஸ்து என்று அழைக்கிறார்கள். ஒருமுறை ஒரு பழைய கதீட்ரலில், கிறிஸ்தவர்களின் பிரதான கோயில், நான் பார்த்த ஒரு கிரேக்க படத்தையே அதை நினைவிற்கு கொண்டு வந்ததுன்றார். என்ன சொல்றாருன்னா, ஆர்சி சர்ச்சில் இந்த வாக்கில போகும்போது அங்க கிறிஸ்துவின் படத்தை வரைஞ்சு வச்சிருந்தாங்க. அது மோவா கட்ட வரைக்கும் தாடி வச்சுட்டு அது ஒரு மாதிரி இருந்துச்சு, சுத்திலே ஒரு வட்டம் இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்தேன். அது கிரேக்க கோயில வைக்கிறதான ஒரு விக்கிரகத்துக்கு அடையாளமா அது பார்த்தேன் நானே. அது அவ்வளவு தத்ரூபமா கிடையாதுன்னு சொல்லுவாரு. ஆப்மென் வரைஞ்ச படம் தான் இயேசுவுடைய படத்தை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி காண்பிச்சது அப்படின்றார். அப்படின்னாக்கு எவ்வளவு திருக்கதரிசி கணிச்சிருக்காரு பாருங்க. ஜீசஸ் படம் எல்லாத்தையுமே ஜீசஸ் படம் எடுத்து மாட்டி வச்சுட்டாரு. தான் தரிசனத்துல எதை பார்த்தாரோ அதுக்கு ஒத்ததா இருக்கிற அதே மாதிரி எப்படா எக்ஸாக்டா அதே மாதிரி. அதுதான் பைபிள், அதுதான் செய்தியாக. நமக்கு இந்த கடைசி நாட்களிலே 2 வெள்ளிக்காசு கொடுத்துருக்கிறார் இல்லையா? அந்த சமாரி, நல்ல சமாரி கதையில பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் ஒரு நல்ல உண்மை இருக்குது, ஒரு நல்ல சமாரியன் அப்படிங்கிற கதை. இந்த நல்ல சமாரியன் கதையிலே ஒருவன் என்ன செய்யறான், எரிக்காவுக்கு போகிற வழியில் அடிபட்டு கிடக்கிறான். அப்ப அதை பார்த்துட்டு போற ஒரு ஆசாரியன், ஒரு லேவியன் கண்டுகளில் ஆளுநருக்கு நேரம் வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகு வந்த ஒரு சமாரியன் என்ன செய்யறான், அவனுக்கு காயம் கட்டி திராட்சரசம் பார்த்து எண்ணெய் போட்டு அவனை கொண்டு போய் விடுதியில சேர்த்தி அவனுக்கு வேண்டிய கரைத்தையும் செலுத்திட்டு 2 வெள்ளிக்காசுகளை கையில கொடுத்துட்டு, இதை நீங்க செலவுக்கு வச்சுக்கணும் விடுதிக்காரன் கையில கொடுத்துட்டு, திரும்பி வருகின்ற பொழுது ஒருவேளை 10 நான் அப்ப தந்துடுறேன் அப்படின்னு போறான். இது ஷார்ட்டா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். இதை குறித்து செய்தி ஏற்கனவே நான் உங்களுக்கு யூடியூப்ல போட்டுருக்கேன். 2 வெள்ளிக்காசு கொடுத்துட்டு போறாரு அந்த சமாரியன், நல்ல சமாரியன். எஸ், ஒன்று உரைக்கப்பட்ட வார்த்தை, இன்னொன்று எழுதப்பட்ட வார்த்தை. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கும். வெள்ளிக்காசு ஒரு நாணயம், அந்த வெள்ளிக்காசுல ஒரு பக்கம் என்ன இருக்கும், அந்த நாட்டு ராஜாவுடைய முகன், இன்னொரு பக்கம் அந்த நாணயத்துடைய மதிப்பு இருக்கும். அப்ப தேவன் கடைசி நாட்களில் நமக்கு ஒரு நாணயத்தை கொடுத்தாரு. அந்த நாணயம் எதுனாக்க 7 முத்திரையின் வெளிப்பாடு. இந்த 7 முத்திரையின் வெளிப்பாட்டிலே ஒரு பக்கம் இந்த நாணயத்துடைய மதிப்பு, மீட்கும் உரிமை பொருள், மீட்பின் உரிமை பத்திரம், நம்முடைய மதிப்பு என்ன, நம்முடைய ஸ்தானம் என்ன, நம்முடைய வேல்யூஷன் என்ன அப்படின்னு காண்பிக்கிறது தான் ஒரு நாணயத்துடைய மதிப்பு, நம்ம யார் என்பதை காண்பித்தது. மறுபுறம் அந்த மதிப்பை கொடுத்த அந்த தேசத்துக்கு ராஜாவா இருக்கிற படம், அதுதான் எது, இயேசுவுடைய திருமுகம். கடைசி நாட்களில் தேவன் திரையிலிக்கப்பட்ட போது அப்படி முதல் எப்படி இருக்கும், 1ஆம் சபை காலத்துல தெரியல, பவுல் தரிசித்தார். ஆனா 2ஆம் சபை காலம், 3ஆம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தர் சிலர் பார்த்தாங்களே தவிர முகம் எப்படி இருக்குன்னு தெரியாது.
ஆனால் 7ஆம் சபையின் காலத்தில் வருகிற பொழுது வேதம் முழுவதுமாகவே வியாக்கணிக்கப்பட்டு விட்டது. எல்லாமே தூசு தட்டியாச்சு, ஒண்ணும் இல்லை. பைபிள் இஸ் ஓப்பன் பைபிள், அது திறந்த புத்தகமா மாறிடுச்சு. இப்ப ஒண்ணுமே இல்லை. காரம் பத்துல, இனிப்பு பத்துல, உப்பு பத்துல, வெங்காயம் பத்துல, மிளகா பத்துல, நீ எதுவுமே போடாது. நான் கொடுத்த செய்தி அப்படியே பிரசங்கம் பண்ண அப்படின்ட்டு. இந்த செய்திக்கு மேல ஒரு செய்தி கிடையாது. என்னுடைய செய்தியை விவரிச்சு கொடுத்துக்கோ. ஆனா என்னுடைய செய்தியில உப்பு இல்லை, காரம் இல்லைன்னு சொல்லிட்டு குறை கண்டுட்டு இதுக்கு மேல ஒரு செய்தி இருக்குதுன்னு நீ உன்னை தீர்க்கதரிசியாகவோ, உன்னை அப்போஸ்தலனாகவோ, உன்னை ஊழியக்காரனாகவோ, உன்னை ஒரு வேற ஏதோ ஒரு ஸ்தானத்துக்குள்ள நீ வச்சுட்ட அப்படின்னாக்க நீ ஒரு கள்ள அப்போஸ்தலன், கள்ள தீர்க்கதரிசி. இந்த செய்திக்கு மேல ஒரு செய்தி கிடையாது. கடைசி நாட்கள் தேவன் திரைகளிக்கப்பட்ட போது ஆத்மனுடைய முகத்தை தேவன் நமக்கு காண்பித்தார். ஒரு நாள் மத்திய ஆகாயத்துக்கு செல்லும் போது அந்த முகம் தீர்க்கதரிசி கண்ட அதே முகம், ஆத்மனுடைய முகத்தை தான் மத்திய ஆகாயத்தில் நம்ம பார்க்க போறோம். பூமியில நிலவட்டமாய் பார்க்கிறோம், போட்டாவா பார்க்கிறோம், வரைபடமாய் பார்க்கிறோம். ஆனால் மத்திய ஆகாயத்துக்கு செல்லும் போது இதே படத்தை கோடிக்கணக்கான மடங்குகள் அதிகமாக மகிமையுள்ள முகமாய் நம்ம பார்க்கிறோம். சாயல் தான், ஆனா இது அவ்வளவு மகிமையுள்ள சாயலா மாறும். தெரிஞ்சுக்கங்க. மெகிஸ்தான் அழிக்கப்பட்டாச்சு, வெங்கடசர்பு அழிக்கப்பட்டாச்சு அப்படின்னாக்கா அழிஞ்சிட்டு போட்டுமே. இந்த ஆத்மன் படத்தை இன்னைக்கு நம்ம பிரிண்டிங்ல போடுறோம், புக்ல போடுறோம், பிரஸ்ல கொடுக்குறோம், கீழே விழுகுது, மிதிப்படுது, கிழிக்கப்படுது. தேவன் முகச்சாயில பிரிண்டா தயார் கொடுத்திருக்கிறாரு. அவர் முகத்தையே கொடுத்துட்டாரு, பிரிண்டா கொடுத்திருக்காரு. இந்த பூமியில உருவாக்கப்பட்டதெல்லாம் அழிக்கப்படும். அதாவது பைபிளே கருகிதான் போகுது. திருக்கதரிசி சபையில கொடுத்திருக்கிறாரு, வெள்ளம் வந்துருது. வெள்ளம் வந்து சபையில தண்ணி பூந்துச்சு. காலையில பாக்குறாங்க, பார்க்க பிரசங்கத்தில் இருக்கிற பைபிள் மட்டும் அப்படி இருக்குது, மற்றதெல்லாம் அழிக்கப்பட்டு தண்ணியில இதாயிடுச்சு. அவர் சொல்றாரு, வான பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழியாதுங்கிறதுக்கு அடையாளமா இருக்குது. ஆனா அதே ஜெபர்சன்ல இருக்கிற வீடுல இருக்கிற அநேக வீடுகள் இருக்கிற பைபிள், சர்ச்சில் இருக்கிற பைபிள் அழிஞ்சு போச்சு. அப்ப அது என்ன? இதுவும் பைபிள், அதுவும் பைபிள் தானே, ஒரு சேம்பிள், அவ்வளவுதான். அதை வச்சு தேசத்துக்கு செய்தி கொடுக்கிறார். இந்த பூமியால் அழிக்கப்படுகின்ற பொழுது நாம் வச்சிருக்கிற இத்தனை பைபிள் என்ன செய்யப்படும்? நெருப்புல கொளுத்தப்படும். இத்தனை சபைகள் நெருப்புல கொளுத்தப்படும், சிலுவைகள் நெருப்புல கொளுத்தப்படும். ஆத்மன் பிக்சரா இருந்தாலும் எந்த பிக்சரா இருந்தாலும் கொளுத்தப்படும். ஏன்னா ஒரிஜினல் இருக்குது, அங்கதான் இருக்குது. ஒரிஜினல் வார்த்தை யார் தெரியுமா? மனவாட்டி. 7 சபை காலங்கள் இருக்கிற மனவாட்டி வார்த்தை சரீரமாயிருக்கிறார். இவள் வானமும் பூமியும் அழிந்து போனாலும் இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் சரீரம், மனவாட்டி சரீரமானது ஒருபோதும் அழியாது. அதுதான் அர்த்தம். அதை விட்டுட்டு இதுதான் வார்த்தை, இது இது வார்த்தையினுடைய சாயல். பைபிள் ஒரிஜினல் புக்குங்கிறது ஸ்போக்கன் வேர்ட். யார் வச்சிருக்கிறா? யெகோவா சாட்சிக்காரர் வச்சிருக்கிறான், பெந்தெகோஸ்தே வச்சிருக்கிறான், சிஎஸ்ஐ வச்சிருக்கிறான், ஆர்சி வச்சிருக்கிறான், எல்லாரும் தையா வச்சிருக்கிறான். அந்த பைபிளை ஒரிஜினல் டாக்குமெண்ட் யாருக்கு இருக்கு தெரியுமா? மனவாட்டிட்டே. இந்த ஒரிஜினல், அதுதான் ஸ்போக்கன் வேர்ட், உரைக்கப்பட்ட வார்த்தை. உரைக்கப்பட்ட வார்த்தை தான் மூல வித்து. ஸ்போக்கன் வேர்ட் இஸ் ஒரிஜினல் சீட். அதான் சொல்றேன். அதான் வேதம். அது அழியாது, அது எழுத்து வடிவத்தில் இருக்கிறது. உரைக்கப்பட்ட வார்த்தை புஸ்தகங்களா? அதுவும் அழிஞ்சு போயிடும். பெருநாபடி செய்தி பிரிண்ட்ல போட்டாலும் சரி, மெமரி கார்டுல போட்டாலும் சரி, சிடில போட்டாலும் சரி, சிஸ்டத்துல வச்சாலும் சரி, மொபைல்ல வச்சிருந்தாலும் சரி, அதுவும் அக்னி மலையில் அழிக்கப்பட்டு போயிடும். ஆனால் அந்த வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை பைபிள், உரைக்கப்பட்ட வார்த்தையில் இருக்கிற அந்த சப்தத்துக்குரிய மனவாட்டி இருக்கிறா பாருங்க, இந்த மனவாட்டி சரீரம், அது வானமும் பூமி ஒழிந்து போனாலும் ஒருபோதும் ஒழியாது, ஒருபோதும் அழியாது. அந்த வார்த்தை அப்படிதான் இருக்கு. அப்படிதான் நீங்க எடுக்கணும். அந்த வார்த்தை அழியாது. சோ ஆத்மன் பிக்சர் அது வைக்கிறதுல என்ன கஷ்டம்? ஒரு அடையாளத்துக்கு தீர்க்கதரிசி வைக்கிறார். அது அவர் பார்த்த அதே சாயல். தீர்க்கதரிசியை விசுவாசிங்க, தீர்க்கதரிசி மேல சந்தேகப்படாதீங்க. தீர்க்கதரிசியை நீங்க கேவலமா நினைக்க கூடாது. பழைய ஏற்பாட்டில் இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 18-19 ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். அந்த ஸ்தலத்துக்கு அதாவது அதிகாலையில் யாக்கோப்பு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் வந்தது. பாருங்க, யாக்கோப்பு கோத்திரப்பிதா,
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தேவனால் வழிநடத்தப்பட்டவங்க, தேவனை பார்த்தவங்க, தேவனோடு பேசுறவங்க. தேவனோடு யாக்கோபு யுத்தம் பண்ணினாங்க. இந்த யாக்கோபு வழிப்பிரயாணிக்கும் போது ஒரு கல்லை தலையில வச்சுட்டு படுத்துக்கிட்டான். காலையில இருந்துச்சு அந்த கல்லையிலே நிறுத்தி எண்ணெய் வார்த்து அதை அபிஷேகம் பண்ணுனா கர்த்தர் அதை அபிஷேகித்தார். அந்த இடத்துக்கு பேரு பெத்தேல். அதுக்கு முன்னாடி லூசுல பேர் இருந்துச்சு. இவர் வந்தோடனே பெத்தேல். பெத்தேல்னா தேவ வீடுன்னு அர்த்தம். பெத் பிளஸ் ஏல், பெத்தேல் தேவ வீடு. ஒரு கல்லை வச்சு அனாயிட்டிங் பண்ணிருக்காங்க. நம்ம நினைக்கலாம் நம்ம அவங்களே இவங்களே இணையா இதை கல்ல மன்ன கும்பிடுறாங்கன்னு சொல்லலாம். ஆனா பைபிள்ல இருக்குதே யாக்கோபு அதைத்தானே செஞ்சாயா? இன்னைக்கு அவன் சிவலிங்கமா நிற்கிறான், அதை நீ தப்புன்னு சொல்றேன். ஆனா அன்னைக்கு அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? நம்ம யாக்கோபு அதை செஞ்சிருக்கான் இல்லையா? அப்ப நீ அன்னைக்கு வாழ்ந்திருந்தா என்ன பண்ணியிருப்ப? அவனுக்கு குறை சொல்லியிருப்ப. ஆனா தேவன் அதை செய்ய முடியாது அவனுக்கு சொன்னான். அந்த எண்ணெய் என்ன செய்யப்பட்டது? அது வார்க்கப்பட்டது. அந்த கல் அபிஷேகம் பண்ணப்பட்டது. அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பேர் விடப்பட்டது. விக்கிரகம் கோட்டை பாபிலோன்னு பேர் வச்சாங்க. பெத்தேல் தேவ வீடு. வருங்காலங்களுக்கு அடையாளம் ஆயிருந்தது. அவன் வச்சு தலைக்கு வச்சிருந்த கல் அது தலைக்கல். அதுல ஒரு அபிஷேகம் இருக்கிறது. இந்த தலைக்கல் செய்தி தான் இன்னைக்கு தீர்க்கதரிசி செய்தி. தீர்க்கதரிசி மூலமாய் பலமளத்துடைய செய்தி இப்ப வந்திருக்குது. 1963 வந்த அந்த 7 புத்திரர்களின் செய்தி தான் தலைக்கல் செய்தி. இந்த தலைக்கல் செய்தியில அதை பரிசுத்தாவிங்கிற எண்ணம் வார்க்கப்பட்டிருக்குது. ஆகவே அது கடைசி கால செய்தி சபையில் வைக்கப்பட்டிருக்குது. இதுதான் பெத்தேல் தேவ வீடு. கடைசி கால செய்தி தவிர நீங்க எல்லாருமே விடுதிகள் தான். தீர்க்கதரிசி பிரணாமுடைய செய்தி விட்டு நீங்க வெளியே போயாச்சுனாக்க அத்தனையும் ஆவிக்குறி விபச்சார விடுதிகள். அங்க உங்களுக்கு செய்தி இருக்காது, வார்த்தை இருக்காது, தேவன் இருக்க மாட்டார். இந்த கல் என்ன செஞ்சு? அப்ப நீங்க யாக்கோபு செஞ்சது விக்கிரகாராதனையா? தேவன் சொன்னார், அவன் செஞ்சான், தேவன் அதை அங்கீகரித்தான். அதுதான் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அந்த ஆக்மேன் படம் அது தீர்க்கதரிசி வச்சாருன்னா தேவன் அதை அங்கீகரிச்சிருக்கிறார். அது வரப்போற ஒரு நாளில் அது எடுக்கப்படுதோ எரிக்கப்படுதோ அது நமக்கு தெரியாது. தீர்க்கதரிசி செஞ்சால் நம்ம செய்கிறோம். தீர்க்கதரிசி அதை தேவனுடைய முகம் என்று சொன்னார். ஜெபிக்கும் போது அவர் சொல்றாரு, உம்முடைய புகைப்படத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். யாருடைய புகைப்படத்தை வைத்திருக்கிறோமோ அவர் இப்பொழுது இங்கே பிரசன்னமாய் இருக்கிறார் என்று சொல்றார். இயேசுடைய புகைப்படத்தை வச்சிருக்கிறாரு. அந்த வரைபடத்தை அந்த வரைபடத்தில் வைத்திருக்கிற அவர் இப்பொழுது இங்கே அசைவாடுகிறார். பாருங்க, அக்னி ஸ்தம்பத்தை குறித்து அப்படிதான் சொல்றாரு. அது தேவதூதனுடைய படம் என்று சொல்றாரு. அக்னி ஸ்தம்பத்தை அந்த படத்தையும் சபையில மாட்டியிருந்தார். எல்லாரும் நினைச்சுப்பாங்க தன்னுடைய படத்தை அவர் மாட்டிட்டாரு. பெர்னாபடி படத்தை அவர் மாட்டிலே. பெர்னாபடி தலைக்கு மேல இருக்கிற அக்னி ஸ்தம்பம், அதற்காக தான் அது கர்த்தருடைய தூதன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய தூதனுடைய படம் என்று சொல்லுவார். அது ரெண்டு அர்த்தம் இருக்குது. கர்த்தருடைய தூதன் 7ஆம் சபை தூதன், அது பிரணாம். அது தலைக்கு மேல் காணப்பட்டது கர்த்தருடைய தூதன், அது கிறிஸ்து. அது அவர் தலைக்கு மேல் இருந்தது. 7ஆம் தூதனுக்கு மேல பலமுள்ள தூதன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த செய்தி யாருக்காக கொடுக்கப்படுகிற செய்தி? இது கடைசி கால செய்தி, மனவாட்டிக்காக கொடுக்கப்படுகிற செய்தி. இந்த செய்தியை நீங்க விசுவாசிங்க. இந்த செய்தியில தீர்க்கதரிசி ஆக்மன் பிக்சரை இயேசுவின் திருமுகம் என்று சொல்லுகிறார். அதை விசுவாசிங்க, சந்தேகப்படாதீங்க. பிரணாம கொலை சொல்லாதீங்க. மாம்சத்துல செஞ்சிட்டாரு, அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கோட்டு போட்டா நம்மளும் கோட்டு போடணும், அவர் அதை பண்ணனா நம்ம சாண்ட்விச் சாப்பிட்டா நம்மளும் சாண்ட்விச் சாப்பிடணும், அவர் பண்டிகை சாப்பிட்டா நம்மளும் பண்டிகை சாப்பிடணும் அப்படின்னு கட்டாயம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டாயம் எல்லாம் கிடையாது. ஆக்மேன் பிக்சர் நீங்க வச்சே ஆகணும்னு நான் சொல்லல. அது வைக்கிறது விக்கிர ஆராதனைன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லுவேன். நான் வைக்கிறது விக்கிர ஆராதனை, நீங்க வைக்கிறது விக்கிர ஆராதனாக்க அப்ப தீர்க்கதரிசி வைக்கிறது விக்கிர ஆராதனை. தீர்க்கதரிசி என்ன கோமாளியா? உங்களை விட அவர் என்ன அறிவு குறைந்தவரா? தீர்க்கதரிசி காட்டில் நீங்கள் மேலானவரா? செய்தியில் இருக்கிறவங்களை கேட்கிற, வெளியில இருக்கிறவங்க கூட சொல்லுவான், அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த கடைசி காலத்தில் இருக்கிற ஒரு பாஸ்டர் பிரணாம் சொந்த செஞ்சிட்டாரு அப்படின்னா அவரை காட்டி நீங்க ஞானவானா? இல்ல அவரை காட்டி நீங்க பெரிய தீர்க்கதரிசியா? இல்ல தேவன் அவர்கிட்ட பேசாம முன்கூட்டியா பேசிட்டாரு. தேவன் அவர்கிட்ட பேசணும்னு சொல்லியிருப்பார்ல. சிகரெட் குடிக்க போறாரு, சுழற்காட்டு தடுக்குது. வைன் குடிக்க போறாரு, அதை தடுக்குது. அவர் இதை பிரசங்கம் பண்ண போறாரு, இந்த தப்பு, இதை பிரசங்கம் பண்ணாதுன்னு சொல்றாரு. ஒவ்வொரு அடிகளிலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் தேவனுடைய கரம் தீர்க்கதரிசியோட இருந்தது. இப்படிப்பட்ட படத்தை நீ வைக்கிறியே, கடைசி நேரத்துல ராஜாங்கிற ஒரு மடையுத்தன் சபிக்கதை பிரசங்கிப்பான். அவன் எடுத்துருக்கா ஏன் அவர் சொல்லல?
அவர் சரியானதாக இருந்தது. ஸோ தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும் விசுவாசிக்கணும். இல்லைனாக்க வேதம் சொல்லுது நீ முட்டாள் அப்படின்னு. நம்ம அறிவாளியா இல்லாட்டாலும் கூட பரவாயில்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் ஞானமுள்ள பிள்ளைகளாய் இருக்கணும். ஆனா சேம் டைம் முட்டாளா இருக்கக்கூடாது. முட்டாளா இருக்கிறது ஒரு பாவம், தெரிஞ்சுடுங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஞானமுள்ளவர்களாய் நட்சத்திரங்களாய் நம்ம ஜோடிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை குறித்து கேள்விகள் பதில்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுமானால் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த செய்தியை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறதானே SLBM வானொலி, ஸ்ரீலங்கா பகுதியில் இருக்கிறதானே SLBM வானொலியை, அதன் ஊழியத்தை கர்த்தர் அபரதமாய் ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் ரூபன் லாரன்ஸ் அவர்களையும் அவருடைய சபை விசுவாசிகளையும், அங்கு அவரோடு கூட களத்தில் இருக்கிற கடைசிகால செய்தி ஊழியர்கள், அவரோடு கூட இருக்கிற உடன் ஊழியர்கள், இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல வேலை செய்கிறதான சகோதர சகோதரிகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கதிரவன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் காலத்தின் செய்தியையும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் இக்கடைசி கால தீர்க்கதரிசி சகோதரன் வில்லியம் மரியம் பிரணாம் அவர்களின் தேவ செய்தியையும் வேதத்தின் ரகசியங்களையும் சரித்திரத்தின் சான்றுகளோடு வரலாற்று பொக்கிஷங்களையும் மறைக்கப்பட்ட மறைபொருள்களையும் தேவ செய்தியாக SLBM வானொலியின் ஊடாகவும் யூடியூப் அலைவரிசையின் ஊடாகவும் பகிர்ந்து கொள்ளும் இடிமுழக்கத்தின் எதிரொலி ஊழியர் சகோதரன் கோவை கே ராஜா அவர்களை SLBM வானொலி வாழ்த்துகிறது. ஒரு தனிநபர் ஊழியர்